இந்த கோவிட் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம எல்லாரும் வீட்டுல இருந்து ஒரு வகையில நம்ம எல்லாருக்கும் கஷ்டம்னாலும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா நிறைய ஸ்பீச் நம்ம கேட்குறோம். அப்புறம் என்னையும் நீங்க எல்லாம் இன்வைட் பண்ணிருக்கிறீங்க இந்த மாதிரி ஸ்பீச் லெக்சர்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு. ஐ ஆம் பிகினிங் திஸ் ஸ்பீச் வித் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை சீனியர். இந்த நாள் நல்ல நாள்னு ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு காலையில வந்து லார்ட்ஷிப் ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா வந்து ஒரு அருமையான ஸ்பீச் கொடுத்தாங்க ஆன் ரிவர்ஸ் பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ல. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லிங்கேஸ்வரன் ஐயா ஒரு அற்புதமான ஸ்பீச் ஒன்று போக்ஸால கொடுத்தாங்க. நேத்து வந்து ஹர் லார்ட்ஷிப் விமலா அம்மா வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. அப்புறம் போன வாரத்துல வந்து லார்ட்ஷிப் SNJ லார்ட்ஷிப் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. ஆனந்த வெங்கடேஷ் லார்ட்ஷிப் நிறைய ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா என்னதான் சொசைட்டில நம்மளுக்கு தொல்லை நடந்துட்டு இருந்தாலும் நம்மளோட காதுல வந்து அருவி மாதிரி நிறைய ஞானம் உழுந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல நம்ம நிறைய லார்ட்ஷிப்ஸ், ஹானரபிள் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ், சீனியர் அட்வொகேட்ஸோட ஸ்பீச் எல்லாம் கேட்கறது எப்படி இருக்குதுன்னா, நான் சின்ன பிள்ளையில எங்க அம்மா எங்கெல்லாம் கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்ப அந்த கோயில்ல வந்து பின்னால குளம் இருக்கும், எல்லா கோயிலையும் குளம் இருக்கும். பழைய காலத்துங்கள்ல ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால அந்த குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து சாமிக்கு டெய்லி ஊத்துவாங்க. அப்ப அந்த மீனுங்கள்லாம் பேசிக்குமா, எங்க இந்த தண்ணி போகுதுன்னு. இந்த தண்ணி வந்து நம்ம குளத்துக்கு முன்னாடி சாமி இருப்பாரு, அவருக்கு அபிஷேகம் பண்றதுக்காக போகுதுன்னு. சாமி நம்மளாம் வந்து பார்க்க மாட்டாரான்னா, சாமி கட்டாயமா ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா 2 நாள் இல்ல 3 நாளோ இல்ல ஒரு வாரமோ தெப்ப குளத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த குளத்துல சாமியோட அந்த குளத்துல இந்த மீனுங்கள்லாம் அந்த தடாகத்தை நல்லா கிளீன் பண்ணி சாமிக்கு டெய்லி நல்ல தண்ணி கொடுக்கறதுனால பகவான் என்ன பண்ணுவாரு, கருணையின் மிகுதியால சரி அந்த மீனுங்களால என்ன வந்து பார்க்க முடியல, நானே அவங்கள வந்து பாக்குறேன்னு சொல்லி பகவான் வந்து அந்த குளத்துல ஒரு வாரம் இருப்பாரு, அந்த மீனுங்க கூட இருப்பாரு. அப்ப நம்ம எல்லாரும் அதை போய் பார்ப்போம். அப்புறம் ரொம்ப வயசானவங்க கோயிலுக்கு போக முடியாதவங்களுக்காக சாமி என்ன பண்ணுவாரு, வீதி உலா வருவாரு. அந்த மாதிரி வந்து பெரிய லார்ட்ஷிப்ஸ் எல்லாரும் நம்மளுக்கு வந்து பேசுறாங்க. அந்த ஸ்பீச் எல்லாம் நம்ம கேட்கறதுக்கான ஒரு தருணமா இது இருக்குது. அதனால நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சவங்க தான். இப்ப எனக்கு உங்ககிட்ட என்ன ரிக்வெஸ்டேஷன்னா, என்ன அந்த ஸ்கேல்ல அந்த பெரிய பெரிய ஸ்பீச் எல்லாம் லெஜெண்டரிஸ் பேசுற ஸ்பீச் எல்லாம் கேட்டு அந்த ஸ்கேல்ல என்ன பார்க்காம என்னோட ஸ்கேல்ல என்ன பார்த்து நான் ஒரு டாட்லர் லால என்னோட முயற்சியில நான் என்ன சொல்றேனோ அதுல சரி இருந்தா எடுத்துக்கோங்க, தப்பு இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க, நான் திருத்திப்பேன். திருவாசகத்துல ஒரு பியூட்டிஃபுல் பாட்டு வருது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பனித்தன்னை வா என்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீட்டர்க்கே சென்றுவதாய் போத்தும்பீன். இது என்ன அதோட அர்த்தம்னா, மாணிக்க வாசகர் வந்து சிவபெருமானுகிட்ட சொல்றாரு, கண்ணப்பன் அளவு அந்த ஸ்கேல்ல என்ன வச்சு நீங்க பாத்தீங்கன்னா நான் தேர மாட்டேன், என்னோட அளவுல நீங்க என்ன ஆட்கொண்டுகிட்டீங்க, அதனால வந்து நீங்க வந்து அவரோட ஸ்கேல்ல என்ன பார்க்காதீங்கன்னு. மை ரிக்வெஸ்டேஷன் இஸ் ஐ எம் அ டாட்லர் இன் லா. I will try to the confidence which Adilakshmi madam has placed in me. I will try to satisfy the confidence and I am beginning part 3 of the Domestic Violence Act today. போன 1-2 கிளாஸ்ல நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் லா பார்த்தோம். போன செகண்ட் கிளாஸ்ல பார்ட் 2ல நம்ம என்ன பார்த்துட்டோம்னா ஓவரால் வியூ ஆஃப் தி என்டையர் லா பார்த்தோம். பார்த்துட்டு பார்ட் சாப்டர் 1ல இருந்து செக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 17 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன், ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு. நம்ம எல்லாருக்கும் நிறைய கன்ஃபியூஷன் வரும். என்ன கன்ஃபியூஷன் வரும்னா, ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டுனா என்ன, யாரோட வீட்டுல இருந்துகிட்டு நம்ம கேட்கலாம், புருஷன் வீட்டுல கேட்கலாமா? இப்ப அந்த ஒரு பொண்ணு போய் அந்த வீட்டுல வாழாம வந்துடுச்சுன்னா நம்ம முதல் கேள்வி கேட்போம், அந்த வீடு யாருக்குமா சொந்தம், புருஷனுக்கு சொந்தமா, மாமனாருக்கு சொந்தமா, புருஷனோட அக்காவுக்கு சொந்தமானா அந்த பொம்பளை பிள்ளைக்கு உள்ள போய் வாழ முடியாம வந்துட்ட பிள்ளைக்கு ஒரு டீடைல்ஸும் உண்மையாலுமே தெரியாது. ஓகே, இப்ப 17 படிக்கிறதுக்கு செக்ஷன் 17 ஆஃப் தி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு. இந்த 17 படிக்கிறதுக்கு முன்னால செக்ஷன் 2S டெஃபினேஷன் ஆஃப் ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு. இந்த 2S படிக்கிறதுக்கு முன்னால 2F டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப். இந்த டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ன்ற விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன வரும்னா, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்ட்ல வாழ்ந்திருந்தாங்கன்னா அந்த லேடிக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் இருந்துச்சுன்னா தட் லேடி வில் பிகம் அ அக்ரீவ்டு பெர்சன். அவங்க ரெஸ்பாண்டன்ட் மேல வழக்கு போடலாம்னு இருக்கும்.
அதுல என்ன ஒரு வார்த்தை 2Fல வரும்னா, if the lady was living jointly with the respondent வரும். இப்ப நிறைய ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் அவங்களும் ஒரு நாள் கூட ஒன்னா இல்ல, அந்த அம்மா கல்யாணம் ஆனால இருந்தே தனியா தான் சார் இருக்கிறாங்க, என்னை விட்டுட்டு அன்னைக்கே போயிட்டாங்க. ஆனா அந்த அம்மா ஒரு மனு எடுத்துட்டு வந்து ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு எனக்கு கொடுங்க, நான் அவரு கூட தான் வாழணும், டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் அவரோட மனைவி அப்படின்னு சொன்னா ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு அவங்க எலிஜிபிளா இல்லையான்னு பாத்தீங்கன்னா 2F படிச்சு பாத்தீங்கன்னா அந்த அம்மா எலிஜிபிளா இல்லாத மாதிரி தெரியும். A cursory glance of section 2F of the domestic violence would at the outset will show that the aggrieved person is not entitled for a shared household, relief of shared household, because section 2F says the aggrieved person should have lived jointly with the respondent. On the contrary, 2S பாத்தீங்கன்னா அந்த அம்மா தனியா இருந்திருந்தாலும் had she lived alone also, she can ask for a relief under section 17 shared household. அந்த வார்த்தையே பாருங்க, shared household. அவங்க என்ன பண்றாங்கன்னா அக்ரீவ்டு பெர்சன் ரெஸ்பாண்டன்ட் கூட அவங்களோட நம்ம 5 ரிலேஷன்ஷிப் சொன்னோம். டொமஸ்டிக் வயலன்ஸ்ல டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல 5 ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற எந்த ஆள் வேணாலும் கேட்கலாம்னு சொன்னோம். கன்சாங்குனிட்டி, மேரேஜ், அடாப்ஷன், then living as a joint family, members living in a joint family. அது இல்லாம அப்புறம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இந்த நேச்சர் ஆஃப் மேரேஜ், அந்த 5 ரிலேஷன்ஷிப் சொல்லியிருந்தோம். அந்த 5 ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களும் ரிலீஃப் கேட்கலாம்னு சொல்லியிருந்தோம். இப்ப வந்த நான் ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஹானரபிள் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் ராமசுப்ரமணியம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 2007ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜட்ஜ்மெண்ட். நீங்க யாராவது ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அந்த வார்த்தைக்கு ஹிஸ் லார்ட்ஷிப் ஹஸ் given லைஃப் அண்ட் எனர்ஜி அண்ட் ரியல் மீனிங். ஓகே, அந்த வந்தனா கேஸ்ல லார்ட்ஷிப் என்ன பண்றாங்கன்னா ஸ்ரீகாந்த் வர்சஸ் வந்தனா அந்த கேஸ்ல 2007 நான் ரெஃபர் பண்ற எல்லா கேஸ்லாம் உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல வந்துடும். நீங்க யாரும் ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. எவ்ரிதிங் வில் பி தி சாட் பாக்ஸ். அந்த கேஸ்ல ஸ்ரீகாந்த் என்ன சொல்றாரு, இந்த அம்மா கல்யாணம் முடிச்சிட்ட பிறகே நானும் அவங்களும் வாழவே இல்லை, அவங்க எங்க வீட்டுக்குள்ள என் கூட வாழவே இல்லை. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, கல்யாணம் முடிஞ்ச பிறகு நானும் அவரும் அவரோட வீட்டுக்கு வரல, ஆனா ஹனிமூன் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகி போச்சு, நான் அவரு கூட இருந்தேன், வெளியில போயிட்டு வந்தேன், அதுக்கு பிறகு நான் வீட்டுக்குள்ள ஓடல, நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னு சொல்றாங்க. இப்போ கொஸ்டின் பிஃபோர் தி கோர்ட் இஸ், இந்த அம்மா புருஷா சொல்றாரு இந்த அம்மா ட்ரெஸ்பாசர், இவங்க வீட்டுல ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்ட் கேட்க முடியாதுன்னு சொல்றாரு. புருஷனோட வக்கீல் என்ன பண்றாங்க, இந்த ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டுனாலே உங்களுக்கு மார்க்கண்டேய கட்சு லார்ட்ஷிப்போட ஜட்ஜ்மெண்ட் தான் ஞாபகம் வரணும். என்ன ஜட்ஜ்மெண்ட்? பாத்ரா ஜட்ஜ்மெண்ட் ஃபேமஸா நம்ம எல்லாருமே சொல்லுவோம். எஸ்ஆர் பாத்ரா வெர்சஸ் தருண் பாத்ரா. இட் இஸ் டிசம்பர் 2006. ஹிஸ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் மார்க்கண்டேய கட்சு அண்ட் சின்ஹா. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஒரு லேடிக்கு வீடு கொடுக்க கூடாது, அந்த அம்மாவை நம்ம டிப்ரைவ் பண்ணணும்னா என்ன சொல்லுவோம், ஏங்க இது புருஷனோட வீடு கிடையாது, இது புருஷனோட அம்மாவோட வீடு, புருஷனோட அக்காவோட வீடுன்னு சொல்லி any advocate appearing on the side of the respondent will always take a plea that the house does not belong to the respondent, that is husband. Okay, the same defense was taken by ஸ்ரீகாந்த் அட்வொகேட். ஸ்ரீகாந்த் அந்த ரெஸ்பாண்டர் இருக்கிறாரு பாருங்க வந்தனா கேஸ்ல, அந்த ஸ்ரீகாந்தோட வக்கீலும் சொல்றாரு இந்த மாதிரி தருண் பாத்ராவோட கேஸ் விஷயமா பாத்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் இதுல செலுத்தி பார்த்தோம்னா கட்டாயமா அவருக்கு நம்ம கொடுக்க முடியாதுன்னு. லார்ட்ஷிப் என்ன சொல்றாங்கன்னா, ஷேர்டு ஹவுஸ் ஹோல்ட் செக்ஷன் 2Fல இருக்கிற ரிலீஃப் 2Fல இருக்கிறத விட அதிகமான ரிலீஃப் 2Sல இருக்கிறத நம்ம அதிகமா கன்சிடர் பண்ணணும். she was living with that man jointly அப்படின்ற வார்த்தைய பிசிக்கல் லிவிங்னு எடுத்துக்க கூடாது. அந்த அம்மாவோட மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஷிப் டைல இருக்கிற வரைக்கும் அந்த அந்த எசன்ஸ் ஆஃப் தி ஆக்ட் இஸ் it is not insistent of a physical living. ஆகையால அந்த அம்மா என் கூட அம்மா வேலை நிமித்தமா ஃபாரின் போடுறாங்கன்னு வச்சுப்போங்க. Can anybody imagine that she is not living with the husband? Perhaps she is not having a physical relationship. So lordship என்ன பண்றாங்க, செக்ஷன் 2Sல ஷேர் ஹோல்டர்ல இருக்கிற மீனிங், அந்த டெஃபினேஷன்ல இருக்கிற மீனிங்க்கு லைஃப் கொடுத்து மனைவியா அந்த அம்மா கண்டினியூ பண்ற வரைக்கும் she is entitled for a residence in shared household ன்னு சொல்றாங்க. அப்ப இன்னொரு கொஸ்டின் என்ன வருது அப்படின்னா, எது வரைக்கும் she is entitled ன்னு ஒரு கொஸ்டின். அப்புறம் எது வரைக்கும் entitled? ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா up to divorce she is entitled. After divorce
the question is whether she is entitled or not na alternative accommodation புருஷன் கொடுக்கணும், maintenance கொடுக்கணும். All these are there. Okay, so until the relationship is snapped and severed, definitely she is entitled to. அப்புறம் இந்த ஸ்ரீகாந்த் வர்சஸ் வந்தனா கேஸ், இப்ப நான் ரெஃபர் பண்ண வந்தனா வர்சஸ் ஸ்ரீகாந்த் கேஸ்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, புருஷன் ஒரு டிஃபென்ஸ் எடுத்தாரு பாருங்க, தருண் பாத்ரா கேஸ் பத்தி டிஃபென்ஸ் எடுத்தாரு பாருங்க. சுப்ரீம் கோர்ட்ல அப்படி சொல்லிட்டாங்க, மதர் இன் லாவோட வீட்டுல உங்களுக்கு இடம் இல்லைன்னு. லார்ட்ஷிப் வந்து டாக்குமெண்ட்டை பெருஸ் பண்ணி பாக்குற போது இந்த புருஷன் ஸ்ரீகாந்த் அவங்க அம்மாவும் சேர்ந்து வீட்டை வச்சிருக்காங்க. இப்ப லார்ட்ஷிப் சொல்றாரு, இந்த தருண் பாத்ராவோட கேஸ்லாம் இதுக்கு ஃபிட்டே ஆகாது, ஆகையால நீங்க வந்து கட்டாயமா அந்த அம்மாவுக்கு டைவர்ஸுக்கு வரைக்கும் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே வந்திருந்தாலும் ட்ரெஸ்பாசரா இருந்தாலும் விமன் இஸ் என்டைட்டில். சரி, இப்ப இன்னொரு கொஸ்டின் நம்மளுக்கு வரும். செக்ஷன் 17 எடுத்து படிச்சு பார்த்தோம்னா, வீடு புருஷனதா இல்லைன்னு வச்சுப்போம், அப்ப என்ன பண்றது? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன பண்றாரு, ஏ ஒருத்தர் இருக்கிறாரு, பி அவரோட வீட்டுக்காரம்மா, 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது, புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் ஆகுது. புருஷன் என்ன பண்றாரு, அக்கா வீட்டுல எடுத்துட்டு போய் வச்சிருக்கிறாருன்னு வச்சுப்போம். சண்டை போட்டுடுறாங்க. சண்டை போட்டுட்டு புருஷன் என்ன பண்றாரு, இவங்களை எங்க வீட்டுல இருந்து திரத்தி விடணும்னு சொல்லி மனு போடுறாருன்னா போட முடியுமான்னா போட முடியாது. வீடு அக்காவோட வீடா இருந்ததுன்னா அக்கா என்ன பண்ணலாம், ஷீ கேன் கோ டு அ கம்பீட்டன்ட் கோர்ட். எவிக்ஷனுக்கு சிவில் கோர்ட்ல போய் எவிக்ஷன் சூட்டு போட்டு மட்டும்தான் அந்த அம்மா எவிக்ட் பண்ண முடியுமே தவிர 17(2) கம்ஸ் டு ஹர் ரெஸ்கியூ. 17(2) என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெட்டிஷனர் அக்ரீவ்டு பெர்சன் ரெஸ்பாண்டன்ட் கூட அவரு கூட ஷேர்டு ஹவுஸ் ஹோல்ட்ல ஒரு இடத்துல வாழ்ந்தா அந்த இடத்துல இருந்து அந்த அம்மாவை டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இல்லாம அந்த அம்மாவை யாராலும் வெளியேற்ற முடியாது. சோ அவருக்கு சொந்தமே இல்லாத இடமா இருந்தாலும் அந்த அம்மா அங்க கட்டாயமா இருப்பாங்க. எது வரைக்கும் இருப்பாங்கன்னா, அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க நியாயமான ஒரு நீதிமன்றத்துல, ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டு மட்டும்தான் வெளியேற்ற சொல்லி கேட்க முடியும். அது இல்லாம புருஷன் என்ன சொல்ல முடியாதுன்னா, அவங்களை வெளியேற்றுங்க, கல்யாணம் பண்ணிட்டு போய் ஒரு 10 நாள் அங்க கூட வச்சுட்டு இருந்தா அதே வீட்லயே இருக்கிறாங்கன்னா அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் தட் ஹவுஸ் இஸ் தி ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு. சரி, இப்ப புருஷன் பொண்டாட்டி வெளியில இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம், ஒரு வாடகை வீடு எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவரோட அக்கா வீட்டுல நான் போய் இருக்கணும்னு கேட்க முடியுமான்னா கேட்க முடியாது. அவரோட மாமியார் வீட்டுல போய் நான் இருக்கணும்னு சொன்னு கேட்க முடியுமான்னா கேட்க முடியாது. ஆனா this aggrieved person lady can ask for a residence in a place where this man is in a tenancy. இந்த புருஷன் இருக்காரு பாருங்க ரெஸ்பாண்டன்ட், இவரு ஏதோ ஒரு இடத்த டெனன்சி எடுத்து வச்சிருந்தாருன்னா அந்த இடத்த கேட்கலாம். இவரு இண்டிவிஜுவல் ஓனரா இருந்தாருன்னா கேட்கலாம், இவரு கோ ஷேரரா இருந்தாருன்னா கேட்கலாம். இந்த கண்டிஜென்சி இல்லாத பட்சத்துல கேட்க முடியாது. நீங்க ரொம்ப முக்கியமா 2 விஷயத்த கவனத்துல வச்சிருக்க வேண்டிய விஷயம், 17 சப் கிளாஸ் 2ல ஒரு அக்ரீவ்டு பெர்சன் லேடி ஷேர்டு ஹவுஸ் ஹோல்ட்ல இருந்தாங்கன்னா அவங்கள எந்த நீதிமன்றமோ சட்டப்படிதான் அவங்களை எவிக்ட் பண்ண முடியுமோ ஒழிய டொமஸ்டிக் வயலன்ஸ் கோர்ட்ல வந்து புருஷனோட அக்காவோ வந்து இவங்களை நீங்க வெளியேற்றுங்கன்னு சொன்னா அந்த மனுவே செல்லத்தக்கதில்லை. பிகாஸ் 17(2) says she cannot be evicted but for in due process of law. Then coming to 19(1) small f proviso classல பாத்தீங்கன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே ரெஸ்பாண்டன்ட்டோ இல்ல அக்ரீவ்டு பெர்சனோ லேடியா இருந்தா யாரையும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியேற்ற முடியாது. ரெஸ்பாண்டன்டா இருந்தாலும் பிரதிவாதியா இருந்தாலும் ஒரு அக்ரீவ்டு பெர்சன் சொல்றாங்க, என்னோட மாமியார் தொல்லை தாங்கல, என்னோட புருஷனோட அக்காவோட தொல்லை தாங்கல, அவங்கள வெளியேற்றுங்கன்னு சொன்னா புருஷனை வேணா வெளியேற்றுவாங்களோ ஒழிய அவங்களெல்லாம் கட்டாயமா வெளியேற்றுறதுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல பண்ண முடியாது. தென் இன்னொரு கேஸ்ல பாத்தீங்கன்னா, நாகராஜன் வெர்சஸ் வெண்ணிலா, லார்ட்ஷிப் ராஜேந்திரன் லார்ட்ஷிப்போட ஜட்ஜ்மெண்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் 2015ல இந்த லேடி என்ன பண்றாங்க, டைவர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டு இருக்குது. இவங்க வந்து ஒரு டிவிசில 17ல ஒரு ரிலீஃப் கேட்கறாங்க. அதுல வந்து ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்ட் அட்ரஸ் பாத்தீங்கன்னா ஒரு தப்பான அட்ரஸ் கொடுக்குறாங்க. தப்பான அட்ரஸ் மீன்ஸ் there is some error, typographical error, numerical error. புருஷன் அதை என்ன பண்றாரு, நம்ம சொல்லுவோம்ல ஒரு சின்ன விஷயத்த பெரிய விஷயமாக்குறது, இது என்ன சொல்றாரு, அவங்க வந்து ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு வாங்குற நம்பர் தப்பு. லார்ட்ஷிப் சொல்றாங்க இதெல்லாம் சோஷியல் வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன எரருக்கெல்லாம் இப்படி எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, ஈவன் தோ இட் இஸ் அ ஸ்மால் எரர், ஸோ அந்த எரரை பெருசாக்கி அவங்க கேட்ட ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு வேற நம்பரு, அதனால அவங்க என் வீட்டுக்குள்ள வர முடியாதுன்னு இந்த சில்லியான விஷயத்துக்கெல்லாம் கோர்ட் will not give importance. The whole importance will be given to protect a woman. It is a right. She is not begging in the court of law. Laws are intended to protect a woman. The very act itself says that it is the protection of women from domestic violence act. சரி, இப்படி எடுத்துப்போம்.
ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா சந்திரன் வர்சஸ் ஸ்ரீதேவின்னு கிரிமினல் ஓபி நம்பர் 1927 19/20/7/2019 கேஸ் ஆனரபிள் ஜஸ்டிஸ் சி.டி. செல்வம். இந்த கேஸ்ல அன்ரிப்போர்ட்டட் கேஸ்ல சாட்ல பாக்ஸ்ல இருக்கும், அது பாத்துக்குவாங்க. இந்த கேஸ்ல என்ன ஆகுது, இந்த சந்திரன்றவர் வந்து கல்யாணம் பண்றாரு. அவங்களோட வீட்டுக்காரம்மா வந்து இந்த ஸ்ரீதேவின்றவங்க ஒரு வாரம் அவரோட கூட இருக்கிறாங்க. 2 பேருக்கும் மனஸ்தாபம் ஏற்படுது. அந்த வீட்டுல இருந்து அந்த அம்மா வெளியில போயிடுறாங்க. சந்திரன் என்ன பண்றாரு, அந்த அம்மா டொமஸ்டிக் வயலன்ஸ்ல வழக்கு போடுறதுக்கு முன்னாலேவே இவர் என்ன பண்றாரு, அவரோட அண்ணனுக்கு வந்து அந்த இடத்த எழுதி வைக்கிறாரு. அவரோட ரைட் டு ப்ராப்பர்ட்டிய 2 பேர், சந்திரனும் சரவணனும், சரவணன் அண்ணன் சந்திரன் தம்பி. சரவணனுக்கு வந்து சந்திரன் என்ன பண்றாரு, என் அண்ணன் மீது உள்ள பாசத்தால் காதலால் நான் என்னோட சொத்துல இருக்கிற பகுதியை உங்களுக்கு எழுதி வச்சிடறேன்னு சொல்லி he is renouncing his right, ஏலினேட் பண்றாரு. ஸ்ரீதேவி வந்து பாண்டிச்சேரியில ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வழக்குக்கு வராங்க. என்ன கேக்குறாங்க, எனக்கு ரெசிடென்ஸ் ஆர்டர் கொடுங்க, அது என்னோட ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டுன்னு. அப்ப வந்து சந்திரனோட வழக்கறிஞர் என்ன ஒரு ஸ்டெப் இது எடுக்கிறாங்க, ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுக்கு இந்த அம்மா வர்றதுக்கு முன்னாலேயே அவரோட ப்ராப்பர்ட்டில இருந்த ரைட்டை வந்து அவர் ரினவுன்ஸ் பண்ணிடுறாரு. ஆகையால இந்த அம்மாவுக்கு அந்த ரைட்டே வராதுன்னு சொல்றாங்க. பட் ஆனரபிள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாங்க, இது சோஷியல் வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன், கல்யாணம் வரைக்கும் அவர் இந்த சொத்தை வச்சிருந்திருக்கிறாரு, கல்யாணத்துக்கு பிறகு 2 பேருக்கும் பிரச்சனை வருது. அந்த அம்மா கல்யாணத்துல வந்து she is a legally wedded wife, she is entitled for shared household in that property ன்னு சொல்றாரு. இதை எதிர்த்து சந்திரன் என்ன பண்றாரு, மேஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டரை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துக்கு போறாரு. தென் தி ஹானரபிள் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் சி.டி. செல்வம் லார்ட்ஷிப் என்ன சொல்றாரு, அந்த மனுவே நிலைக்கத்தக்கது இல்ல, ஏன்னா வந்து செக்ஷன் 29ல அப்பீல் இருக்கிற போது சந்திரன் வந்து ரிவிஷனுக்கு வராரு. அந்த மாதிரி சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணது மட்டும் இல்லாம his lordship says has held in that judgment that இந்த மாற்றம் பண்ணாரு பாருங்க, சொத்துல மாற்றம் பண்ணாரு பாருங்க, இந்த ஏலினேஷன், இதுவே வந்து சட்டப்படி செல்லாது சொல்லிட்டாங்க. அதனால விமனுக்கு ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டுல எப்பயுமே ப்ராப்பர்ட்டி புருஷன் தான் இருந்ததுன்னா கட்டாயமா உமனுக்கு வந்து ஷேர்டு ஹவுஸ் ஹோல்ட்ல ஒரு இடம் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் 17(1 and 2). You should read in consonance with section 19. Okay, then section 18க்கு வந்துருவோம், ப்ரொடெக்ஷன் ஆர்டர்ஸ். இது வந்து ஒரு அம்மாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எல்லா இடத்துலயும் நீதிமன்றம் அவங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. செக்ஷன் 18ல பலவிதமான ரிலீவ்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸஸ்ல பார்த்துட்டோம். 18ல பாஸ் பண்ற ஆர்டர்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ஷன் ஆர்டர்ஸ். 18ல இல்லாத 19, 20, 21, 22ல இருக்கிற ஆர்டர்ஸும் ப்ரொடெக்ஷன் ஆர்டர்ஸ் தான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஆகையால நம்ம எந்த ரிலீஃப் கேட்டாலும் ரெட் வித் செக்ஷன் 18 போட்டுக்கிட்டோம்னா நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், சேஃபா இருக்கும்னு சொன்னோம். நீங்க வந்து செக்ஷன் 18 பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, ப்ரொடெக்ஷன் ஆர்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அது ஒண்ணும் இல்லை, 2 விஷயத்துக்கு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கொடுப்பாங்க. ஏற்கனவே அந்த அக்ரீவ்டு பர்சன் இந்த அம்மாவை தொல்லை பண்ணியிருந்தாலும் கொடுப்பாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் காஸ் பண்ணியிருந்தா கொடுப்பாங்க. இவர் டொமஸ்டிக் வயலன்ஸ் காஸ் பண்ண போறாருன்னு இந்த அம்மாவுக்கு ரீசனபிளான அப்ரஹென்ஷன் இருந்தா அதுல இருந்தும் இந்த அம்மாவை பாதுகாக்கிறதுக்கு கொடுப்பாங்க. சரி, வழக்கமா என்ன செய்வாங்கன்னா நீதிமன்றத்துல ப்ரொடெக்ஷன் ஆர்டர்னா 18ல கொடுத்துருக்கணும், 19, 20, 21ல கொடுத்ததெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அஜிடேட் பண்ணுவாங்க. ஐ வில் டெல் அ பியூட்டிஃபுல் ஜட்மெண்ட் ஆஃப் தி கர்நாடகா ஹைகோர்ட் தார்வாட் பெஞ்ச். ஓகே, நீங்க வெறும் கர்நாடகா ஹைகோர்ட்னு போட்டு தேடினீங்கன்னா வராது, தார்வாட் பெஞ்ச். நம்மளோட மதுரை பெஞ்ச் மாதிரி கர்நாடகால தார்வாட் பெஞ்ச் ஒன்று இருக்கு. கேஸ்ல பேரு வின்சென்ட் சாந்தகுமார் வெர்சஸ் கிறிஸ்டினா கீதராணி, 2015, 28/4/2015. ஜஸ்டிஸ் பனீந்திராவோட ஜட்மெண்ட். ஹிஸ் லார்ட்ஷிப் ஹஸ் டன் ஸ்காலர்லி ஜட்மெண்ட். இது ஒரு PhD மாதிரி இருக்கும் அந்த ஜட்மெண்ட் எடுத்து படிச்சீங்கன்னா. இட் ரன்ஸ் டு செவரல் பேஜஸ். லார்ட்ஷிப் என்ன அப்படியே இந்த ஆக்ட அணுவா ரசிச்சு என்ன சொல்றாரு, இந்த ஆக்ட்ல மேஜிஸ்ட்ரேட் பாஸ் பண்ற எல்லா ரிலீவ்ஸுமே அந்த அம்மாவை பாதுகாக்கிறதுக்காக பாஸ் பண்ற ரிலீவ்ஸ்ன்றதுனால ஆல் தி ஆர்டர்ஸ் பாஸ் கோட்ஸ் ஆர் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் அண்டர் செக்ஷன் 18. அப்ப ப்ரொடெக்ஷன் ஆர்டர் செக்ஷன் 18ல கொடுக்கறதுனால புருஷனோ ரெஸ்பாண்டன்ட்டோ எந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆர்டரை பிரீச் பண்ணாலும் இந்த அம்மா அக்ரீவ்டு பர்சன் என்ன பண்ணலாம்னா செக்ஷன் 31ல போய் என்னோட ஆர்டரை இவர் வயலேட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஓகே, யூ கேன் ரீட் தட். இன்னொரு ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ஜட்மெண்ட். அது ஏன் நான் ரெஃபர் பண்றேன்னு சொல்றேன். இது 2017 ஜட்மெண்ட். இட் இஸ் இன் தி கேஸ் ஆஃப் சூரிய பிரகாஷ் வர்சஸ் ரச்சனா.
இந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் கோர்ட்ல ஒரு பெண்ணை பாதுகாக்கிறதுக்காகவோ ஒரு பெண்ணோட வேண்டுதலின் கீழே கொடுக்கிற எல்லா ரிலீவ்ஸும் செக்ஷன் 31 படி பனிஷ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதுல ஸ்பெசிபிக் கொஸ்டின் என்ன வருதுன்னா, ஜீவனம்சம் கொடுக்கல. ஜீவனம்சம் உங்க எல்லாருக்குமே தெரியும். எதுல கேட்கிறோம்? மானிட்டரி ரிலீஃப் செக்ஷன் 50ல தான் கேட்கிறோம். ஜீவனம்சம் கொடுக்காததுக்கு செக்ஷன் 31ல அரெஸ்ட் கேட்க முடியுமா? கணவரையோ ரெஸ்பாண்டன்ட் அரெஸ்ட் கேட்க முடியுமானா, his lordship has categorically held in the judgment that non-payment of protection, non-payment of maintenance also would come under the scope and ambit of section 31. ஜீவனம்சம் கொடுக்காததுக்கு கட்டாயமா 31ல டிஸ்ஒபீடியன்ஸ் சொல்லி தராத இருக்கிறார் பாருங்க, அவரை கட்டாயமா ஜெயிலுக்கு அனுப்பலாம். அவருக்கு தண்டனை 1 ஆண்டு காலம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம். அவருக்கு 20,000 ரூபாய் ஃபைன் போடலாம்னு சொல்றாங்க. நம்மளோட ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா, His Lordship Justice Jayachandran has given a beautiful judgment in Revati versus Raja and Ramachandran 2018 judgment. நான் ஏற்கனவே சொன்ன மத்திய பிரதேஷோட ஜட்ஜ்மெண்ட்டை லார்ட்ஷிப் ரிலே பண்றாங்க. இதுல ரிலே பண்ணிட்டு நான் பேமெண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இட் ஸ்கொயர்லி கம்ஸ் அண்டர் செக்ஷன் 31 கிளீனா சொல்றாங்க. அதனால நீங்க இனிமே ரெஸ்பாண்டன்ட் பேமெண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் கொடுக்கலன்னா நீங்க அதை ஒரு சந்தேகமா இதை என்ன 125ல போறதா, 123ல போறதா, 128ல என்ஃபோர்ஸ் பண்றதெல்லாம் கேட்கவே தேவையில்லை. லார்ட்ஷிப்போட ஜட்ஜ்மெண்ட், ஜெயச்சந்திரன் லார்ட்ஷிப்போட ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு அழகா போட்டீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டா உடனே என்ன பண்ணுவார், நான் பேமெண்ட்டுக்காக செக்ஷன் 31 இன்வோக் பண்ணி 1 ஆண்டு காலம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுப்பாங்க. அந்த சிறை தண்டனை என்னன்னா தண்டனையா கொடுக்குறாங்கல்லா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல பனிஷ்மெண்டே ஒன்றும் கிடையாது. செக்ஷன் 31ல இவர் நீதிமன்றத்தோட ஆணைய மரியாதை கொடுக்க மாட்டாருன்ற ஒரு காரணத்துக்காக தான் இட் இஸ் பியூர்லி டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி ஹானரபிள் கோர்ட். வீட்டுல மனைவிக்கோ இல்ல வச்சுக்கிட்டு வாழற அந்த அம்மாக்கோ, வயசான அம்மாக்கோ, குழந்தைக்கோ செய்ய வேண்டிய நியாய தர்மம் தந்தால் செய்யாததுனால நீதிமன்றத்துக்கு வராங்க. நீதிமன்றம் சொல்றதையும் இவர் கேட்கலன்னா அப்ப இவர் யார் சொல்றதுதான் கேட்பாரு? ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, வீட்டுல அடங்கலன்னா ஊர்ல அடங்கணும்னு சொல்லி. நம்ம ஊரை ரெப்ரசென்ட் பண்றது யாரு? கோர்ட். நம்ம எல்லாருக்கும் என்ன ஒரு பிரச்சனைனாலும் என்ன பண்றோம்? ஒரு செமினார்லயும் உங்கள்கிட்ட சொல்றது என்னன்னா, ஜட்ஜஸ் ஆர் காட் இன் ஹியூமன் ஃபார்ம். நம்ம போய் என்ன கேட்கிறோம்? சாமி கிட்ட போய் எப்படி நியாயம் கேட்கிறோமோ அதே மாதிரி மனுஷ வடிவில் இருக்கிற சாமி கிட்ட போய் என்ன பண்றோம்? இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குது, நீங்க நியாயம் சொல்லுங்கன்னு சொல்றோம். அவர் என்ன பண்றாரு? செங்கோல் வழுவாம நேரா நீதியில என்ன பண்றாங்க, 2 சைட்ல வைக்கிற வாதத்தையும் கேட்டு இதுதான் நியாயம்னு சொல்றாரு. அப்போ ஒரு நியாயம் சொல்லியும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்ற ஆளை சமுதாயத்துல வச்சிருக்க தேவையில்லை. அவர் கொஞ்ச நேரம் வேர்ல்டுல இருக்கட்டும், சுவர்களால் அலங்கரிக்கப்பட்ட உலகத்துல அவர் சஞ்சரிக்கட்டும் சொல்லி அவர் அங்க அனுப்புறாங்க. அது கட்டாயமா அங்க அனுப்பினாக்கா கொஞ்சம் வழி பிறக்கும். அதனால அந்த எஃபர்ட் கட்டாயமா கோர்ட் எடுத்தாதான் இவங்க கொடுப்பாங்க. ஓகே, தென் we will come back to section 19 residence order. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். வார்த்தையே பாருங்க, ரெசிடென்ஸ் ஆர்டர் அப்படின்னா நிறைய வீட்டுங்கள்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? நிறைய வீட்டுங்கள்ல 50% வச்சுப்போம். ஏன்னா எந்த பக்கம் சரி எந்த பக்கம் நியாயம் நம்மளுக்கு தெரியாது. அனுபவிக்கிற 2 பேருக்கு தான் தெரியும் இந்த விஷயம். நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ச்சை வந்துட்ட பிறகு வீட்டுக்காரர் எப்படி நினைச்சுப்பாருன்னா, ஒரு லேண்ட்லார்ட் மாதிரி நினைச்சிட்டு என்ன பண்ணுவாரு, நம்மளுக்கு ஆர்சிஓபி கோர்ட் எவிக்ஷன் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுவாரு, மரியாதையா வெளியில ஓடி போயிடுன்னு சொல்லுவாரு. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஊர்ல இருந்து மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அம்மா பாண்டிச்சேரின்னு வச்சுக்கோங்க, மெட்ராஸ்ல பொண்ணை கட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த அம்மா மெட்ராஸ், பாண்டிச்சேரியில மாப்பிள்ளைன்னு வச்சுக்கோங்க. இங்க பாண்டிச்சேரிக்கு வந்துடுறாரு. எங்க ஊரால் திடீர்னு ராத்திரியே நீ வெளியில வீட்டை விட்டு போமான்னு சொன்னா அந்த அம்மா எங்க நடுத்தரவுல போய் என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இமீடியட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்றது பாத்தீங்கன்னா, if she goes to a police station, இமீடியட்டா என்ன பண்ணுவாங்க, நான் ஏற்கனவே பழைய கிளாஸ்ல பார்த்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடருக்கு அந்த அம்மா ஃபோன் பண்ணலாம், இல்ல ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணா இமீடியட்டா அவங்களுக்கு ரெசிடென்ஸ் கொடுத்துருவாங்க. எங்க? அந்த ஷெல்டர் ஹோம்ல. இல்லாத பட்சத்துல அந்த அம்மா பக்கத்துலயே யாராவது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல இருந்துகிட்டு மறுநாள் காலையில போய் நீதிமன்ற கதவை தட்டினாங்கன்னா, the law expects and the Supreme Court also expects sensitivity from the magistrates. It states that residence order has to be given on a prima facie case. நான் தாங்க மனைவி, இல்ல நான் தாங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன், இந்த ஆவணம் என்கிட்ட தற்சமையா இருக்குதுங்க, நான் ஒரு பிரைமா ஃபேசி கேஸ் இதுல கிரியேட் பண்ணிருக்கிறேங்கன்னா ஜட்ஜ் என்ன பண்ண முடியாது, இல்ல நான் முழு டிவிசியை டிசைட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரெசிடென்ஸ் ஆர்டர் கொடுப்பேன், கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. சரி, நீதிமன்றம் என்ன பண்றாங்க, சாமி வரம் கொடுத்துட்டாங்க இந்த அம்மாக்கு, நீங்க போய் இருங்கம்மான்னு சொல்லிடுறாங்க.
சாமியை வரம் கொடுத்த பிறகு அந்த அம்மா ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டு வராங்க. வந்தவொடனே நம்பால இருக்கிறாரு பாருங்க, ஹீரோ வெளியில திறத்தினாரு பாருங்க. அவர் என்ன பண்றாரு, திண்டுக்கல்ல போய் ஒரு பெரிய பூட்டு, பழைய காலத்துல திண்டுக்கல் பூட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதை வாங்கிட்டு வந்து பூட்டிட்டு ஓடி போறாரு. நம்ம லோக்கல் போலீஸ்ல பேசணும்னா போலீஸ் என்ன சொல்றாங்க, ஈஸியா, ஐயோ அம்மா உங்க வீட்டுக்காரர் கூட்டிட்டு போயிட்டாருமா, இது கோர்ட்டு வழக்குமா, நாங்க திறந்து விட்டோம்னா உள்ள இருந்து வந்து ஒரு 50,000 ரூபாய் எடுத்துக்கிட்டாரு, 100 சவரன் எடுத்துக்கிட்டாரு, ஒரு பொய் கேஸ் கொடுப்பாருமா, நீங்க ஜட்ஜி கிட்டே போய் ரிப்போர்ட் பண்ணுங்கம்மான்னு சொல்றாரு. அந்த அம்மா பாருங்க, ஈவன் ஆஃப்டர் obtaining an order from the honorable court, even when the police came for a resistance, the residence order cannot be implemented effectively. இப்ப டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் எடுத்து நீங்க 1ல இருந்து 37 செக்ஷன் வரைக்கும் பரட்டி பாத்தீங்கன்னா பிரேக் ஓப்பன் எங்கேயுமே இருக்காது, ப்ரொவிஷன் இருக்காது. இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன ஆச்சுன்னா, ஒரு கேஸ்ல, அருமையான கேஸ்ல, பாபு வெங்கடேஷ் வர்சஸ் ராணி 2008, Honorable Justice Jayabalan. See, these lordships are really God. They are all God incarnation. அவர் பாருங்களேன், உடனே லார்ட்ஷிப் என்ன பண்றாரு, அதுக்கு கீழே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட்டோட சென்சிட்டிவிட்டி பாருங்க. மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாரு, இந்த அம்மா வந்து அழுத பிறகு இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் சொல்லி அந்த பூட்டை உடைக்க சொல்றாரு. என்னன்னா அந்த ஆர்டருக்கு பேரே ரெசிடென்ஸ் ஆர்டர். அப்படின்னா அந்த அம்மா போய் அந்த வீட்டுக்குள்ள ரிசைட் பண்றதுக்கான ஆர்டர். இது வெளியில நம்ம அழகுக்கு வச்சுக்கிட்டு அந்த ஆர்டரை காமிக்கிறதுக்கு இல்ல, இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். பாருங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்து ஒரு படத்தை சுரக்கா மாதிரி வரைஞ்சி வச்சு நான் சமைக்க போறேன்னா எவ்வளவு அபத்தமா இருக்குமோ, அதே மாதிரி an unenforceable order or a judgment is of no use for a public litigant, and the litigant will lose hope in the whole system. So the honorable magistrate, in all his judicial conscience and sensitivity, he passes an order, he directs the police to break open and put the lady in the residence. See how beautiful these judges are. We can only envy and we can praise their judicial conscience. லார்ட்ஷிப் என்ன, அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு முன்னால பிரசிடென்ஸே கிடையாது, ஜுடிஷியல் பிரசிடென்ஸே கிடையாது, ஆக்ட் புதுசு. தி ஹானரபிள் மேஜிஸ்ட்ரேட் would have been in a dilemma, என்ன பண்றதுன்னு. பட் ஜுடிஷியல் கான்ஷியன்ஸ் சேஸ் யூ புட் ஹர் இன் a ரெசிடென்ஸ். நீங்க வெறும் ஆர்டர் கொடுத்தா இந்த மாதிரி நான் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறதான்னு சொல்லி ராத்திரி 8 மணிக்கு இந்த ஆர்டரை பாஸ் பண்றாரு. இவரு புருஷன் என்ன பண்றாரு, அந்த அம்மா வீட்டுக்குள்ள வந்த பிறகு போய் பொண்டாட்டி மேல குறை சொன்னது இல்லாம உயர் நீதிமன்றத்துல போய் மேஜிஸ்ட்ரேட்டையும் குறை சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த அம்மா 8 மணிக்கு போய் கேட்டுருக்குது, அந்த மனுஷன் வேற வேலை இல்லாம 8 மணி வரைக்கும் உட்காந்து இந்த வேலையை பார்த்து எனக்கு எதிர்ப்பா 2 பேரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்க. ஆனரபிள் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஜெயபாலன் என்ன சொல்றாருன்னா, ஒரு நீதிபதி 8 மணி வரைக்கும் தன்னோட கடமை தவறாம இந்த அம்மா தெருவில் இருக்க கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டாருன்னு சொல்லி ஆனரபிள் லார்ட்ஷிப் ஹஸ் பிரைஸ்ட் தி மேஜிஸ்ட்ரேட், ஆனரபிள் மேஜிஸ்ட்ரேட், and such is the need of the time. So such sensitive advocates and sensitive judiciary is highly appreciable, and rule of law மேல தான் மக்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வரும். So this பாபு வெங்கடேஷ் vs ராணி ஒரு அருமையான கேஸ்ல, நீங்க 19ல பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ஸ் ஆர்டர்னா அந்த அம்மா அந்த புருஷனுக்கு சொந்தமான இடத்துலயோ, புருஷன் வாடகை இடத்துலயோ, இல்ல ஒரு கூட்டு குடும்பமா புருஷனோ இல்ல ஜாயிண்ட் ஓனரா இருக்கிற இடத்துல அந்த அம்மா வெளியேற்ற முடியாது. சரி, அப்படின்னா அந்த அம்மா அந்த வீட்டுல இருக்கிற போது மீதி பேர் எல்லாம் அந்த அம்மாவுக்கு தொல்லை பண்றாங்க, அவங்களெல்லாம் வெளியேற்ற முடியுமான்னா, மேல் ஆஃப் தி ஸ்பீசிஸ் இருக்கிறாங்க பாருங்க அந்த வீட்டுக்குள்ள, அவங்க எல்லாரையும் வெளியில அனுப்பிடலாம், பெண்களை வெளியில அனுப்ப முடியாது. சரி, இப்ப ஒரு புருஷன் பொண்டாட்டி 2 பேர் இருக்கிறாங்க. புருஷன் வந்து ஒரு 50%, he is the owner for 50% of the house, he is a shareholder. இந்த அம்மாவும் ஷேர் ஹோல்டர். ஓகே, I will go to that judgment. It is a very beautiful judgment. I will refer that Nandita judgment. அதுல பாத்தீங்கன்னா சமீர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. You all would have heard about that Sameer's case, wherein Sameer Vidyasagar Bharadwaj versus Nandita Sameer Bharadwaj. It is a judgment of 2018 by our honorable lordship justice Bhanumati of the honorable Supreme Court. கேஸ்ல என்னன்னா, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. நடந்த உடனே 2 பேரும் நல்ல விதமா வாழறாங்க. இப்ப 92ல கல்யாணம் நடக்குது. 2000ல ஒரு இடம் பிளாட் வாங்குறாங்க. அந்த பிளாட் வந்து புருஷன் எங்க வேலை செய்யறாருன்னா தாஜ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ்ல வேலை செய்யறாரு, நல்ல பெரிய ஸ்டார் ஹோட்டல். இந்த அம்மா பிரிட்டிஷ் ஏர் ஹோஸ்டஸா இருக்கிறாங்க. 2 பேரும் 50-50 போட்டு வாங்குறாங்க, சொத்து வாங்குறாங்க. இவர் சமீர் என்ன பண்றாரு, அந்த அம்மாவுக்கு துன்பம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. குழந்தைங்க 2 பொம்பளை பிள்ளைங்களும் வளர்ந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா they are around 18 and 16 அந்த மாதிரி வயசு வந்துடுறாங்க. இப்ப அந்த 2 பொம்பளை பிள்ளைங்களும் என்ன பண்றாங்க, அம்மா கூட சேர்ந்து அஃபிடாவிட் போடுறாங்க. இந்த ஆள் எங்களை ரொம்ப தொல்லை பண்றாரு, எங்க அம்மாவையும் தொல்லை பண்றாரு, இவரு வீட்டுக்குள்ள இருக்கிறது எங்களுக்கு ஆபத்து, எங்க அம்மாவுக்கு ஆபத்துன்னு போடுறாங்க.
இந்த அம்மா என்ன பண்றாங்க, நந்திதா போய் she files a case before the honorable family judge for dissolution of marriage. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், பெட்டிஷனருக்கும் ரெஸ்பாண்டன்ட்டுக்கும், அதான் அக்ரீவ்டு பர்சனுக்கும் ரெஸ்பாண்டன்ட்டுக்கும் ஏற்கனவே ஒரு சிவில் நீதிமன்றத்திலேயோ மாவட்ட நீதிமன்றத்திலேயோ குற்றவியல் மன்றம் சிவில் கோர்ட்லயோ ஃபேமிலி கோர்ட்லயோ 2 பேருக்கும் ஏதாவது ஒரு வழக்கு ஏற்கனவே இருந்துட்டு இருந்ததுன்னா இடைக்கால வழக்கு அதுல எடுத்துட்டு போய் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல கேட்கிற இன்டர்ம் ரிலீஃப்ஸை கட்டாயமா அந்த வழக்குலயும் சேர்த்து கேட்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நந்திதா என்ன பண்றாங்கன்னா, அந்த டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் பெட்டிஷன் பெண்டிங்கா இருக்கிற போது அங்க போயிட்டு 19 சப் கிளாஸ் 1B பாத்தீங்கன்னா புருஷனையோ ஆண் உள்ள இருக்கிறாங்க பாருங்க தொல்லை பண்றாங்களா அவங்கள ரிமூவ் பண்றது அந்த ஒரு ஆர்டரை கேட்டோம்னா ஹானரபிள் ஃபேமிலி ஜட்ஜ் என்ன பண்றாங்க, இந்த டைவர்ஸ் வழக்கு இன்னும் முடிக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும், அது வரைக்கும் இந்த ஆண் வீட்டுக்குள்ள இந்த கணவர் இருந்துகிட்டு இருந்தாருன்னா துன்பம் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த நந்திதா போட்ட ஒரு அபிடாவிட்டையும் நந்திதாவோட 2 பொம்பளை பிள்ளைங்க போட்ட அபிடாவிட்டையும் பார்த்துட்டு the perusal of the affidavit shows that there is a prima facie domestic violence சொல்லி இவரை சமீர் வீட்டுக்கு ஓனரா இருந்தாலும் சமீரை வெளியில இருங்க ராஜா, நீங்க வழக்கு முடிகிற வரைக்கும் தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லி ரிமூவல் ஆர்டர் போட்டாங்க. சமீர் வெளியில போயிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறாரு. ஆனரபிள் ஜஸ்டிஸ் பானுமதி அம்மா என்ன சொல்றாங்க, ஃபேமிலி கோர்ட் போட்ட ஆர்டர்ல தப்பே கிடையாது, வீடு முழுமையா புருஷனுக்கு சொந்தமா இருந்தாலும் புருஷன் தொல்லை பண்றாரா தொல்லை பண்ணலையான்றதுதான் கிரைட்டீரியா. ஓகே சரி, அப்படின்னா கட்டாயமா பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற ஆண் மகன் அப்பாவா இருக்கட்டும் தாத்தாவா இருக்கட்டும் மாமாவா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் அண்ணனா இருக்கட்டும் வீட்டுல இருக்கிற ஒரு ஆண் மகனுக்கு இடம் சொந்தமா இருந்ததுன்னா அந்த ஆண் மகன் அந்த கூட இருக்கிற பெண்ணுகிட்ட நல்ல ஆண்மையோட பேராண்மையோட நடக்காம ஒரு சின்ன பிஹேவியர் ஏதாவது இருந்ததுன்னா, தட் இஸ் இஃப் தி மேன் இன் அ ஹவுஸ் is becoming a troublesome person to the lady and he inflicts the domestic violence, definitely that man can be removed out of the matrimonial home or the residence. Okay, then ஈரோட்ல என்ன ஆகுதுன்னா சரவணன் ஒருத்தர் என்ன பண்றாரு, நிறைய ஒரு பாதி நிறையன்னு நான் சொல்லக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிட்டேன். எப்பயுமே பாத்தீங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, நல்லவங்களும் கெட்டவங்களும் கலந்ததுதான் இந்த பூமி. இந்த சரவணன் என்ன பண்றாரு, அவங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே அந்த மனைவி கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க அம்மா பாவாத்தால், அந்த பாவம் அந்த ஆத்தா பேரே பாருங்க பாவாத்தால், பாவாத்தால் என்ன பண்றாரு, அம்மா நீ வயசாகி போச்சு என்னை பெத்து முடிச்சுட்ட, எனக்கு அழகான பொண்டாட்டி போச்சும்மா, நீ போய் கொஞ்சம் வேற எங்கேயாவது வெளியில போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா, வீட்டுல இருந்து வெளியில போயிடுமான்னு சொல்றாரு. அந்த அம்மாவோட வீட்டுல இருந்தே ஏற்கனவே அந்த அம்மாட்ட இருந்து நிறைய ஒரு செட்டில்மெண்ட் எல்லாம் எழுதி வாங்கியிருப்பாரு போல இருக்குது. எல்லாத்தையும் அந்த அம்மாவோட பர்ஸை காலி பண்ணிட்டு இவருக்கு புதுசா லைஃப் வந்தோன்னு என்ன பண்றாரு, வயசான அம்மாவை தரத்தி விடுறாரு. அந்த அம்மா வீரமான பெண்ணு, அவங்க என்ன பண்றாங்க, இவனை பாடம் கத்துக் கொடுக்கணும், இவனை செய்யறது தப்புன்னு கத்துக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கொடுமுடிக்கு போய் வழக்க போடுறாங்க சரவண மேல. நம்ம நீதிமான் என்ன பண்ணுவாங்க, கட்டாயமா they will give benefit இல்லையா, they will give definitely reliefs. ஆனரபிள் ஜட்ஜ் என்ன ரிலீஃப் கொடுத்தாரோ மேஜிஸ்ட்ரேட், அதையே செஷன்ஸ் ஜட்ஜ் என்ன பண்றாரு, உடனே பிள்ளைக்கு ரோஷம் வந்துடுச்சு. என்னன்னா இவர் செய்யற தப்ப நீதிமன்றம் திருத்துறாங்க பாருங்க, உங்க அம்மாவுக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு இடம் கொடுப்பான்னு சொன்னாங்க. பிள்ளைக்கு ரோஷம் என்ன பண்றாரு, நான் ஒரு கை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பாப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போறாரு. ஆனரபிள் ஜட்ஜ் சேஸ் மேஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டர்ல எந்த தப்பும் இல்ல, அம்மாவுக்கு நீ கட்டாயமா வீடு கொடுத்துதான் பாவணும், அது அவங்களோட வீடுப்பா, அது அவங்களுக்கு நீ இடம் கொடுக்கணும். உடனே அவர் என்ன பண்றாரு, இவங்க செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க பாருங்க, இவங்க பேர்லயே இல்லைன்னு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறாரு. ரொம்ப எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமான டிஃபென்ஸ், அம்மா வீட்டுல இருந்து வெளியே தடுக்கிறதுக்கு. உடனே என்ன பண்றாரு செஷன் ஜட்ஜ், தம்பி நத்திங் டூயிங் பா, ஐ கன்ஃபார்ம் தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி ஆனரபிள் மேஜிஸ்ட்ரேட் பான்னு சொல்லிடுறாரு. நம்மளுக்கு ரோஷம் ஜாஸ்தி, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம தன்மானம் விட்டு கொடுக்க மாட்டோம் இல்ல, நம்ம உடனே என்ன பண்றோம், நேரா ஹைகோர்ட்டுக்கு போறோம். See, just imagine a mother is played, a son is playing a mother as a football. We should teach all our male children and female children all ethics and love too much இல்லையா. ஹைகோர்ட் ஆனரபிள் ஹைகோர்ட் சொல்றாங்க, a biological son is obliged to take all necessary care of a mother. முடிச்சிட்டாங்க, அருமையான ஜட்ஜ்மெண்ட். So any person who wants to protect a mother can rely upon this judgment. அடுத்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு டவுட் எப்பயும் என்ன வரும்னா, இப்ப நம்ம மோஸ்ட்லி அம்மா பார்த்துட்டோம், இந்த நல்ல லெஜிட்டிமேட் ரிலேஷன்ஷிப் பார்த்துட்டோம். இப்ப இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு புரியறதுக்கு தான் சொல்றேன், இல்லெஜிட்டிமேட் சன் அண்ட் டாட்டர்னு ஒண்ணுமே கிடையாது. வார்த்தை இருக்கிறதே நல்ல விஷயமா எனக்கு தோணல. மதியழகன் ஒரு டாக்டர் என்ன பண்றாரு,
அவருக்கு வந்து கிரிஜான்னு ஒரு வீட்டுக்காரமா இருக்கிறாங்க. அதை மறைச்சிட்டு திவ்யான்னு ஒரு அம்மாவை கல்யாணம் பண்றாரு. சாரி, அதை மறைச்சிட்டு வந்து உஷான்னு ஒரு அம்மாவை கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ணி இவங்க 2 பேருக்குள்ள பாத்தீங்கன்னா திவ்யான்னு ஒரு பொம்பளை புள்ள பிறகுறாங்க. இந்த திவ்யான்ற பொம்பளை புள்ள ரொம்ப வீரமா என்ன பண்றாங்க, போய் இந்த மாதிரி நான் வந்து 2வது மனைவியோட குழந்தையா இருந்தாலும் என் தகப்பன் வீட்டுல நான் வசிக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், ஆனரபிள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாங்க, உன்னோட உரிமைமா இது, அந்த ஆள் தான் உன் அப்பா, நீ கட்டாயமா யூ ஆர் என்ஜாயிங் ரிலேஷன்ஷிப் ஆஃப் டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப், யூ ஆர் அன் அக்ரீவ்டு பெர்சன், ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் உனக்கு நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனரபிள் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாரு, அந்த அம்மாவை, அந்த 2வது மனைவியோட பெண்ணை நீ போய் அந்த வீட்டுல இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அந்த வீட்டோட சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு அம்மா இருக்கிறாங்க, முதல் மனைவி இருக்கிறாங்க, அந்த வீட்டுல நிறைய பசங்க இருக்கிறாங்க. எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இந்த திவ்யாவை வந்து அப்ஜெக்ட் பண்றாங்க, ரிஃப்யூஸ் பண்றாங்க, அவங்கள வந்து உள்ள வரக்கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில என்ன பண்றாரு, டாக்டர் மதியழகன் வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போறாரு. செஷன்ஸ் கோர்ட் என்ன செய்யறாரு, ஒரு வயா மீடியா காம்ப்ரமைஸ் பண்றாரு. என்ன சொல்றாரு, அம்மா நீ வந்து அந்த வீட்டுல போய் பிராக்டிகலா இருந்தீங்கன்னா இன்னும் பிரச்சனை தரமா நிறைய வந்துட்டு இருக்கோம், நீ ஏமா பிரச்சனையை போய் விலை கொடுத்து வாங்க போற, உனக்கு அகாமடேஷன் நான் தரமான்னு சொல்லி ஆல்டர்னேட்டிவ் அகாமடேஷன் 1901 தராங்க. அந்த ஆல்டர்னேட்டிவ் அகாமடேஷன் அந்த ஆல்டர்னேட்டிவ் அகாமடேஷன்ல இருந்து எதிர்த்தும் திரும்ப என்ன பண்றாரு, பிளஸ் மெயின்டெனன்ஸும் செஷன் ஜட்ஜ் ஆர்டர் பண்றாரு. அதுல இருந்து மதியழகன் என்ன பண்றாரு, 2வது மனைவி மூலமா குழந்தைய பெத்துட்டது இல்லாம இவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அகாமடேஷன் கொடுத்தது பிரச்சனையா இருந்தது, அவரோட இடத்துல 2வது ஆல்டர்னேட்டிவ் அகாமடேஷன் கொடுத்ததும் தொல்லையா இருக்குது. அப்ப ஹைகோர்ட்டுக்கு போய் ஏதாவது கேம்பிளிங் சூது விளையாடி பார்க்கலாமான்னு பாக்குறாரு. அதெல்லாம் நடக்குமா, கட்டாயமா நடக்காது, நியாயம் தான் வெல்லும் இல்லையா. ஆனரபிள் ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க, செஷன் ஜட்ஜ் கொடுத்த தீர்ப்புல எந்த விதமான அநீதியும் அநியாயமா கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம மதியழகனுக்கு இன்னொரு சூடும் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த ஆர்டரை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ண தவறுற பட்சத்தில், if the father of Divya he refuses to implement the order of alternative accommodation and maintenance and rent for the alternative accommodation, Divya has got all right to implement the order of residence in the house of மதியழகன். அந்த பொம்பளை புள்ள என்ன பண்ணலாம்னா, ஆல்டர்னேட்டிவ் ரெசிடென்ஸுக்கு மதியழகன் அப்பா எதுவும் முயற்சி எடுக்கலன்னா போலீஸ் மூலமா மதியழகன் வீட்டுல 200 சதுரடி ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு திவ்யாவுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிடென்ஸ் ஆர்டர் எல்லாருக்குமே கட்டாயமா கிடைக்கும். என்ன இருக்கணும், டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அவ்வளவுதான். இருந்ததுன்னா கட்டாயமா கிடைக்கும். இதுல ஒரே ஒரு பாவப்பட்ட ஆள் யார் தெரியுமா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு லேடி தான். யாரு அவங்கன்னா, நேச்சர் ஆஃப் மேரேஜுக்குள்ள வராம யாரோ ஒரு ஆம்பளை கிட்ட போய் அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சு அவன் கிட்ட போய் பலிகடாவான ஒரு லேடி மட்டும்தான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் நாட் இன் தி நேச்சர் ஆஃப் மேரேஜா இருக்கிறவங்களுக்கு ரெசிடென்ஸ் ஆர்டர் கிடைக்காது. ஓகே. இன்னொரு கேஸ்ல பாத்தீங்கன்னா ரெஹனா வெர்சஸ் ப்ரொடெக்ஷன் ஆபீசர், இது ஒரு பியூட்டிஃபுல் கேஸ்ல, நல்ல கேஸ்ல, ஹானரபிள் ஜஸ்டிஸ் சந்துரு லார்ட்ஷிப் 2012 மெட்ராஸ் ஹைகோர்ட். இதுல என்னன்னா, இந்த ரெஹனான்றவங்க அவங்களுக்கும் முகமது அஸ்லாம்ன்றவருக்கும் ஏற்கனவே 2வது கல்யாணம். ஓகே. அவங்க என்ன பண்றாங்க, வீட்டுல இருந்து தரத்திடுறாரு. தரத்திட்டு அவரோட சொத்து எல்லாத்தையும் இந்த ரெஹனாக்கு எழுதி வச்சிடுறாரு. இப்ப ரெஹனா என்ன பண்றாங்க, முதல் மனைவி வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போறாங்க. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போய் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட கணவர் என்னை தரத்திட்டாரு, எனக்கு அதனால கணவனோட வீட்டுல ரெசிடென்ஸ் கொடுங்கன்னு கேக்குறாங்க. நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, மனைவியா இருந்தா கட்டாயமா கொடுப்பாங்க. இப்ப இந்த ஆர்டரை எதிர்த்து என்ன பண்றாங்க, இந்த ரெஹனா அம்மா என்ன பண்றாங்க, செகண்ட் ஒய்ஃப், இந்த வீடு சொத்தெல்லாம் என் பேர்ல இருக்குது, ஆகையால முதல் மனைவியை எங்க வீட்டுல இருந்து தரத்துங்க, அவங்க மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் வாங்கிட்டு வந்து என் வீட்டுக்குள்ள பூந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப the question before the honorable court is whether the second wife, being the owner of the house, can drive out the first wife. Law says, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அந்த ரெஹனா இந்த இடத்துக்கு ஓனராவே இருந்தாலும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயோ ஹை கோர்ட்லயோ போயிட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே வெளியே தரத்துங்கன்னு கேட்க முடியாது. இஃப் அட் ஆல் ஷீ இஸ் தி ஓனர் ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி, அவங்க சிவில் கோர்ட்ல போய் இவங்களை எவிக்ஷன் தான் போட முடியும். அது வரைக்கும் 1வது மனைவி as a legal wife she is entitled for a residence order. Okay.
ஸோ ஆல் திஸ் வில் சஃபிஸ் ஃபார் வித் தி டாபிக் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆர்டர். இவ்வளவுதான் ரெசிடென்ஸ் ஆர்டருக்கு உங்களுக்கு போதும். அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக் பாத்தீங்கன்னா கஸ்டடி ஆஃப் தி மைனர் சைல்டு, செக்ஷன் 21 இல்லையா. மானிட்டரி ரிலீஃபுக்கு நான் வரேன், மானிட்டரி ரிலீஃப் செக்ஷன் 20க்கு வரேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மைனர் சைல்டோட கஸ்டடி கேஸ்ல ஒண்ணு வந்து வினோத்குமார் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, வினோத்குமார் வர்சஸ் அருணாதேவி. இன்னொரு கேஸ்ல பாத்தீங்கன்னா அருணகிரி கேஸ், நல்ல ஃபேமஸ் கேஸ் இது ரெண்டுமே. அருணகிரி வர்சஸ் அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அது வந்து லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் பிஎன்பியோடது. வி வில் கம் பேக் டு வினோத்குமார். வினோத்குமாரோட கேஸ்லால அருணாதேவி ஒரு மனு போடுறாங்க. என்ன மனு போடுறாங்க? என் புருஷன் என்னோட குழந்தை எடுத்து போய் வச்சுக்கிட்டாரு, என் குழந்தை என்கிட்ட தான் வளரணும். நீங்க வந்து பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா குழந்தை அம்மா கிட்ட இல்லாம அப்பா கிட்ட இருந்ததுன்னா சின்ன பிள்ளைக்கு ஃபீட் பண்றது, நர்ஸ் பண்றது, அந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா தாய் பண்ற அளவுக்கு தகப்பன் பண்ண முடியுமான்றது, அந்த சின்ன குழந்தைய வளர்த்தெடுக்க முடியுமான்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா. பட்டினத்தார் பாட்டு கூட இருக்கு பாருங்க, ஐயரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தேந்தி கனகமுலை தந்தாலே எப்பிறப்பில் காண்பேன் நீன்னு வருது பாருங்க, பியூட்டிஃபுல்லா இல்ல. அதனால அம்மாவோட பாசம் வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரு ஸ்கேல்ல வச்சா கரெக்டா தான் இருப்பாங்க. பட் அம்மா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நர்சிங்லாம் அம்மாவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இது லார்ட்ஷிப்ஸ் என்ன பண்றாங்க, உடனே அம்மாட்ட தான் இந்த குழந்தை வளரணும், இது ரொம்ப சின்ன புள்ள ஃப்ரெஜைல் சைல்டுன்னு சொல்லிட்டு அருணாதேவி அம்மா போட்ட மனுவை கன்சிடர் பண்ணி குழந்தை வந்து அம்மா கிட்ட தான் இருக்கணும்னு உத்தரவு போடுறாரு. ஆனரபிள் மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு போட்டது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு, he is giving a direction to the SHO of police. இந்த குழந்தை வினோத்குமார் கிட்ட இருந்து CWC மூலமா நீங்க வாங்கி கொடுக்கணும், சைல்டு வெல்ஃபேர் மூலமா குழந்தையோட வெல்ஃபேரையும் பார்த்து வாங்கி கொடுக்கணும்னு சொல்றாங்க. தட் போலீஸ் ஹேவ் டன் வெரி நைஸ்லி. அந்த அந்த போலீஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க அந்த ஒர்க்கை. என்ன பண்றாங்க, இந்த அருணாதேவியோட குழந்தைய வந்து வினோத்குமார் கிட்ட இருந்து எடுத்து தட் ஸ்மால் சைல்டு, அந்த குழந்தை பேர் சஞ்சனான்னு நினைக்கிறேன், அந்த குழந்தைய வந்து வாங்கி தராங்க. வாங்கி கொடுத்தோம்னா வினோத்குமார் என்ன பண்றாரு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயே அந்த அம்மா கொஞ்சம் மென்டல் பேஷண்ட் கொண்டாட்டி அவளுக்கு கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்கணும், வெல்ஃபேர் எக்ஸ்பர்ட்லாம் வச்சு அவளை செக் பண்ணணும், செக்ஷன் 14, 15 எல்லாம் இன்வால்வ் பண்ணணும். 14 இஸ் ஃபார் கவுன்சிலிங், 15 இஸ் ஃபார் சீக்கிங் தி எய்ட் ஆஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பர்ட், இதெல்லாம் கொடுக்கணும்னு சொன்ன உடனே மேஜிஸ்ட்ரேட் சொல்றாங்க, அவங்கள கோர்ட்ல பார்த்தாலே அவங்க அருமையா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசினது அவங்க ஷீ இஸ் a sane person தான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட கொடுத்துடுறாங்க. ஓகே, கொடுத்துட்டு லார்ட்ஷிப் என்ன சொல்றாரு ஒன்ஸ் அகைன், இது வந்து ஜஸ்டிஸ் மணிக்குமார் லார்ட்ஷிப் கிட்ட போகுது, புருஷன் வந்து அப்பீல் போறாரு. அப்ப லார்ட்ஷிப் என்ன கோட் பண்றாங்க, சுமேதா நாக்பால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் டெல்லியை கோட் பண்ணி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சண்டை இல்லாம குழந்தைகிட்ட, ரெண்டு பேருமே குழந்தைக்கு ரொம்ப முக்கியம், அதனால குழந்தைகிட்ட சமாதானமா இருக்கிறதுக்கு பாருங்க, வளர்ற பிள்ளைக்கு ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு கேஸ்ல சொன்ன பாருங்க, அருணகிரி வர்சஸ் ADGP கேஸ்ல, அதுலயும் பாத்தீங்கன்னா இட் இஸ் வித் ரிகார்ட் டு கஸ்டடி ஆஃப் தி சைல்டு. இவர் அருணகிரி என்ன பண்றாரு, இந்த குழந்தைய வந்து போலீஸ் எடுத்து கஸ்டடி இவருக்கு கொடுத்துட்டோம்னா அருணகிரி என்ன பண்றாரு, போலீஸ் வந்து இதுல வந்து போலீஸ் மேல என்கொயரி வைங்க, மேஜிஸ்ட்ரேட்டோட உத்தரவை வந்து போலீஸ் வந்து என் குழந்தைய வாங்கி சட்ட விரோதமா கொடுத்துட்டாங்க, மேஜிஸ்ட்ரேட் தான் ஆர்டர் போடுறாரு, உன் குழந்தைய வந்து போலீஸ் மூலமா எடுத்து கொடுப்பாங்கன்னு சொல்லி போடுறாரு. இந்த அம்மாவோட ஷோபா அந்த அம்மா பேரு, அந்த அம்மாவோட மனுவை வந்து மேஜிஸ்ட்ரேட் கன்சிடர் பண்ணி ஆர்டர் போட்டுட்டாங்க. அருணகிரி என்ன பண்றாரு, PNP லார்ட்ஷிப் ஆனரபிள் ஹைகோர்ட்ல போய் PNP லார்ட்ஷிப் கிட்ட முறையிடுறாரு. என்னன்னா, எந்த போலீஸும் எந்த CWC இந்த குழந்தைய வந்து என்கிட்ட வாங்கி போர்சிபிள் ஆர்டர் உனக்கு எதிர்ப்பா இருக்கிறதுனாலவே மட்டுமே என்கொயரி எல்லாம் யார் மேலேயும் கண்டக்ட் பண்ண முடியாது, உன் குழந்தை உன்னோட மனைவி கிட்ட இருக்கிறதுனால எந்த விதமான தப்பும் கிடையாது, இதுல போலீஸோ CWCவோ எந்த தப்பும் சொல்லலன்னு சொல்லி விட்டாங்க. அப்புறம் செக்ஷன் 20 மானிட்டரி ரிலீஃப். செக்ஷன் 20 மானிட்டரி ரிலீஃபை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெகதீசன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு அருமையான கேஸ் இருக்குது, ஆனரபிள் ஜஸ்டிஸ் மணிக்குமார் லார்ட்ஷிப்போட கேஸ்ல. அதை வந்து கட்டாயமா எடுத்து நீங்க எல்லாருமே கட்டாயமா படிக்கணும். செக்ஷன் 20ல இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல என்ன ஆகுதுன்னா, ஜெகதீசன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு இருக்கும், அதுல 4th ரெஸ்பாண்டன்ட் கல்பனா. ஓகே, இட்ஸ் a 2015 ஜட்மெண்ட் ஆஃப் தி ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட். இதுல இந்த அம்மா என்ன பண்றாங்க, பையனோட படிப்புக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. நம்ம ஆளுங்கள்ட்ட 5 லட்சம் ரூபாய் வாங்க முடியுமா யோசிச்சு பாருங்க. கணவன் வந்து மனைவி கிட்ட கோச்சிக்கிட்டா அவர் விளையாடுறதே குழந்தை பிள்ளையதான் வச்சு உருட்டுவார், குழந்தைக்கு எதுவும் தர மாட்டாரு, அவர் ரிசர்வ் பேங்க் மாதிரி உடனே க்ளோஸ் பண்ணிடுவார் எல்லாத்தையும்.
இந்த அம்மா கெஞ்சிக்கிட்டு போனோம். அதை வந்து என்ன சொல்லுவாரு, பாத்தியா நீ என் பின்னால் தான் ஓடி வர, மரியாதையா நான் சொல்றது எல்லாத்தையும் செய்யி, என்கிட்ட கட்டுப்பட்டு வான்னு சொல்லுவாரு. ஸோ இந்த ஜெகதீசன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா ஹிஸ் லார்ட்ஷிப் ஒரு பியூட்டிஃபுல் ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாரு, லம்சம் காம்பன்சேஷன்ஸ் கூட கொடுக்கலாம், மானிட்டரி ரிலீஃப்ல லம்சம் காம்பன்சேஷன் கட்டாயமா கொடுக்கலாம், தப்பே கிடையாது சொல்லி அந்த குழந்தைக்கு இன்டரிம் ரிலீஃப்லயே, அதுக்கு தான் இந்த கேஸ்ல அவன் சொல்றேன், 20ல இன்டரிம் ரிலீஃப்லயே 4 லட்சம் ரூபாய் ஆர்டர் பண்றாரு. புருஷன் என்ன சொல்றாரு, நீ இன்ஸ்டால்மெண்ட்லயே கட்டணும், ஸ்கூல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்றாரு. இட் இஸ் 123 பேராகிராஃப்ஸ், ரொம்ப ஒரு வல்யூம்னஸ், கிட்டத்தட்ட ஒரு டாக்டரேட் மாதிரி இந்த ஜட்மெண்ட். டெஃபினட்டா அதை எடுத்து நீங்க எல்லாரும் பார்க்கலாம். அடுத்து வந்து காம்பன்சேஷன். காம்பன்சேஷன் நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், கிடைக்காதுன்னு நினைப்போம். கட்டாயமா காம்பன்சேஷன் டிவிசில நீங்க டொமஸ்டிக் வயலன்ஸை ப்ரூவ் பண்ணீங்கன்னா கட்டாயமா காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. எதுக்கெல்லாம்னா, நீங்க இந்த தில்லுமுள்ளுன்னு ஏதோ ஒரு சினிமா இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏதோ 2 பொண்டாட்டியோ சம்திங் லைக் ரஜினிகாந்த் 2 வருஷமா போடுவாரு, சம்திங் லைக் அந்த சினிமா விஷயம் ஒழுங்கா தெரியல. அதே மாதிரி இந்த செல்வகுமார் வர்சஸ் பிரபா அலியாஸ் பிரபாவதின்னு ஒரு கேஸ்ல ஒண்ணு இருக்கு. ஆனரபிள் ஜஸ்டிஸ் எம் வி முரளிதரன் மெட்ராஸ் ஹைகோர்ட். இதுல என்ன பண்றாரு, இந்த செல்வகுமார்ன்றவர் என்ன பண்றாரு, ஒரு அம்மாவை கல்யாணம், இந்த பிரபா அம்மாவை கல்யாணம் பண்றாரு. என்ன சொல்லிடுறாருன்னா, எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு மனைவி இருந்தாங்க, ஆனா அவங்க கேன்சர்ல செத்து போயிட்டாங்க சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பணக்கார பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்றாரு, இவரும் இந்த முதல் மனைவி இருக்கிறாங்க பாருங்க, 2 பேரும் சேர்ந்து இந்த அம்மா வச்சிருந்த நகையெல்லாம் வாங்கிட்டு, இந்த அம்மாட்ட காசெல்லாம் வாங்கிட்டு, இந்த அம்மா கவர்மெண்ட் வேலையில இருந்தவங்கள போவேனான்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு தெரியாது இந்த ஆள் ஏற்கனவே கல்யாணம் ஆன ஆளுன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க, நீதிமன்றத்துல போய் she was asking for protection order, residence order, monetary relief and compensation order. இப்ப பாருங்க, இந்த அம்மாக்கு இந்த ஆள் ஏற்கனவே கல்யாணம் ஆன ஆளுன்னு தெரியாது இல்லையா, ஆகையால கோர்ட் சொல்லுது இந்த அம்மா அக்ரீவ்டு பெர்சன், இந்த ஆளால ஏமாத்தப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல 10 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் போடுறாங்க. இந்த அம்மா என்ன பண்றாங்க, செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போன உடனே 15 lakhs காம்பன்சேஷன் ஆர்டர் பண்றாங்க. 10 லட்சம் 15 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் போடுறாங்க. கணவன் என்ன பண்றாரு, ஹைகோர்ட்டுக்கு போன உடனே 15 லட்சம் ரூபாய் நீ செஞ்ச காரியத்துக்கு நியாயமான காசு தம்பி, இதை நீ கொடுத்துருப்பான்னு சொல்லி 15 lakhs காம்பன்சேஷன் ஆர்டர் பண்றாங்க. ஓகே, சரி. காம்பன்சேஷன் உங்களுக்கு வந்து நல்ல காம்பன்சேஷனை பத்தி புரிஞ்சுக்கணும்னா, சரஸ்வதி வர்சஸ் பாபு, சுப்ரீம் கோர்ட், ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட், ஜஸ்டிஸ் முகாபாத்யா ஜட்மெண்ட், வெரி பியூட்டிஃபுல், ஃப்ரம் தமிழ்நாடுல இருந்து போனது, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து போன கேஸ். 5 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் எதுக்கு மட்டுமே தெரியுமா ஆர்டர் பண்றாங்க, புருஷன் நீதிமன்றத்துல போட்ட உத்தரவை மதிக்கலன்ற காரணத்துக்காக மட்டுமே ₹5 lakhs was ordered by the honorable high court, that the husband has failed to implement the orders passed by the honorable magistrate. Okay, so compensation பொறுத்த வரைக்கும் கட்டாயமா காம்பன்சேஷன், மீதி ப்ரொசீடிங்ஸ் மாதிரி கிடையாது. நீங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ப்ரூவ் பண்ணீங்கன்னா காம்பன்சேஷன் கட்டாயமா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் காம்பன்சேஷன். ஓகே, அப்புறம் ரொம்ப அடுத்த ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டோம்னா செக்ஷன் 23. நிறைய டவுட் இருக்கும், என்ன தெரியுமா உங்களுக்கு டவுட் இருக்கும், 23ல இன்டர்ம் ரிலீஃப்ல 2 வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்துட்டோம், எல்லா ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அதுல என்னன்னா இன்டரிம் அண்ட் எக்ஸ்பார்ட்டே ஆர்டர் 2 வார்த்தை இருக்குது. இந்த இன்டரிம் அண்ட் எக்ஸ்பார்ட்டே ஆர்டர்ன்ற விஷயத்துல தி கோர்ட் என்ன பண்றாங்க, இன்டரிம் ஆர்டர் பாஸ் பண்ற போதே முழு கேஸோட டீடைல்ஸையும் பார்த்துடுறாங்க. அப்படி பார்க்கலாமா பார்க்க கூடாதான்ற கேஸ்ல பாத்தீங்கன்னா பட்டு வர்சஸ் மதுரை வீரன் கேஸ் 2015, ஆனரபிள் ஜஸ்டிஸ் சத்யநாராயண லார்ட்ஷிப் 2015 மெட்ராஸ் ஹைகோர்ட். இதுல என்னன்னா, இந்த அம்மா வந்து she applied for a domestic violence செக்ஷன் 12ல இன்டர்ம் ரிலீவ்ஸ் நிறைய கேக்குறாங்க. இந்த இன்டர்ம் ரிலீவ்ஸ் கேட்கிற போது மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாரு, இன்டர்ம் ரிலீவ்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த அம்மா போட்ட டொமஸ்டிக் வயலன்ஸ் பெட்டிஷன் இருக்கு பாருங்க, அதுல வந்து டொமஸ்டிக் வயலன்ஸே எதுவுமே தெரியல, she has not pleaded domestic violence, a case of domestic violence was not made ன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்றாரு. இந்த அம்மா என்ன பண்றாங்க, செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போறாங்க. செஷன்ஸ் கோர்ட்லயும் அதே மாதிரி என்ன சொல்றாங்க, இன்டர்ம் ரிலீஃப் கொடுக்குற காலத்திலேயே இன்டர்ம் ரிலீஃப் பெட்டிஷனை சைட்ல எடுத்து வச்சுட்டு மெயின் பெட்டிஷனை பாக்குறாங்க. பார்த்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் ப்ரூவ் ஆகிறதுக்கான விஷயமே இதுல ஒண்ணும் தெரியலன்னு சொல்றாங்க. அந்த அம்மா திரும்ப ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஹிஸ் லார்ட்ஷிப் ஆனரபிள் ஜஸ்டிஸ் சத்யநாராயணா இன் ஹிஸ் பெனவலன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மா இன்டர்ம் ரிலீஃப் கேட்கிற போது பிரைமா ஃபேசி டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குதா இல்லையான்னு தான் பார்க்கணும் ஒழிய, செக்ஷன் 12 எடுத்து டொமஸ்டிக் வயலன்ஸ் அந்த அம்மா ப்ரூவ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு இந்த ஸ்டேஜ்ல பார்க்க கூடாது. ஆகையால தி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அந்த செஷன்ஸ் கோர்ட் ஹஸ் கமிட்டட் எரர்னு சொல்லி லார்ட்ஷிப் என்ன சொல்றாரு, 23ல இன்டர்ம் ரிலீஃப் ஆர் எக்ஸ்பார்ட் ஆர்டர் கேட்கிற போது
the honorable courts has to see whether the lady has made out a prima facie case. என்ன பார்க்க கூடாதுன்னா, இது எப்படின்னா கிட்டத்தட்ட சார்ஜ் ஃப்ரேம் பண்ற போது பாத்தீங்கன்னா கோர்ட் மேல் கொண்டு ப்ரொசீட் பண்றதுக்கு அவன் மேல சார்ஜ் இருக்குதான்னு தான் பார்க்கணுமோ ஒழிய இருக்கிற மெட்டீரியல்ஸ் அவனுக்கு கன்விக்ஷன் கொடுக்கறதுக்கு போதுமானதா இல்லையான்னு பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க சார்ஜ் ஃப்ரேமிங்ல. அதே மாதிரி the law that has to be applied by the honorable courts are to see whether the lady has made out a prima facie case. என்ன prima facie case? Whether she is in a domestic relation, whether she has alleged acts of domestic violence, or whether she is having a reasonable apprehension of domestic violence. இந்த விஷயத்தை பார்த்துட்டா ஆமான்னா honorable court says, in Pattu case also the honorable lordship says, the honorable high court says, courts are not expected to look into the details, the ingredients of section 12. அதை பார்த்துட்டு இந்த வழக்கு வந்து ட்ரையல் நடத்தி முடிச்சா இது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ப்ரூவ் ஆகுமா இல்லையான்னு அந்த விஷயத்தை பார்க்க கூடாது. எக்ஸ்பேசி என்ன இருக்குது, பிரைமா ஃபேசி என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இன்டர்ம் ரிலீஃப் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப இன்டர்ம் ரிலீஃப் ஸ்டேஜ்ல நீங்க பிரைமா ஃபேசியை ப்ரூவ் பண்ணீங்கன்னா போதும், பிரைமா ஃபேசி மேக் அவுட் பண்ணீங்கன்னா போதும். இதுதான் வந்து லார்ட்ஷிப் சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன தெரியுமா? நம்ம போய் இப்படி கஷ்டப்பட்டு இன்டர்ம் ரிலீஃபை போய் வாங்கிடுறோம். நீதிபதி என்ன பண்றாங்க, இன்டர்ம் ரிலீஃப் நம்மளுக்கு வந்து கொடுத்துடுறாங்க, அந்த அம்மாக்கு எக்ஸ்பார்ட்டே கொடுத்துடுறாங்க. ஓகே, கொடுத்த உடனே புருஷன் என்ன பண்ணுவாரு, கட்டாயமா சும்மா இருப்பாரா? உடனே என்ன பண்ணுவாரு, விறுவிறுன்னு நம்மள்ட்ட வருவாரு. நம்ம என்ன பண்ணுவோம், இமீடியட்டா ஒண்ணு நீங்க கவலைப்படாதீங்க, இது எக்ஸ்பார்ட்டி செட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட சிபிசி எல்லாம் 100 வருஷமா இருக்குது இல்லையா? நம்ம ஒரு ஆர்டர்னா எக்ஸ்பார்ட்டின் காதுல கையில கண்ணுல பார்த்தோன்னே கை என்ன பண்ணும், இமீடியட்டா டு செட் அசைட் தி எக்ஸ்பார்ட்டின் டைப் அடிச்சிடும். அப்படி எடுத்துட்டு போய் போட்டா அது கிரிக்கெட் பால் பவுன்ஸ் ஆகிற மாதிரி பவுன்ஸ் ஆகி வருமா வரலையான்னு இன்னைக்கு சொல்றேன். ஓகே சரி, அதுக்கு முன்னாடி எக்ஸ்பார்ட்டி ஆர்டர்ஸ்னா ரொம்ப கம்மியான ஆர்டர்ஸா நம்மளோட வியூல என்ன சொல்லுவோம், சார் அது சும்மா ஒரு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர், கோர்ட்ல ஜட்ஜிக்கிட்டே என்ன சொல்லுவோம், ஒரு ஆர்டர் வி ப்ளீஸ் டு see it is only an எக்ஸ்பார்ட்டி ஆர்டர்னு அந்த ஒன்லி எடுத்துடணும். இட் இஸ் an honorable order. Okay, ex-parte orders or honorable orders, it is also an ex parte decree, is also a full decree on merits. This was decided by His Lordship Justice Chandrukar, who was the Chief Justice of the Madras High Court during the year 1987. Honorable Lordship என்ன சொல்றாங்க, அருக்காணி அம்மாள் versus குருசாமியில இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பார்ட் டிகிரியை செட் அசைட் பண்ண முடியாதுன்னு ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ சொல்ற நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல அருக்காணி அம்மாள் இருக்கும். அருக்காணி அம்மாள் இல்லாம எக்ஸ்பார்ட் விஷயம்னு ஒண்ணு வந்ததுன்னா எதுவுமே இருக்காது. இந்த அருக்காணி அம்மாள் கேஸ்ல லார்ட்ஷிப் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரு ஆர்டர் எப்ப எக்ஸ்பார்ட்னா அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இல்லாம ஜட்ஜு ஒரு வழக்க முடிவு பண்ணியிருந்தாருன்னா அது எக்ஸ்பார்ட்டே. ரெஸ்பாண்டன்ட்டை கேட்காம, ரெஸ்பாண்டன்ட்டோட டாக்குமெண்ட்ஸை பார்க்காம, இல்ல இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட் ஆர் நாட் கன்சிடரிங் தி ரெஸ்பாண்டன்ட்ஸ் கேஸ், if an order was passed by the court, okay, without giving an opportunity to the respondent or looking into the matters of the respondent, petitioner oda case மட்டுமே பார்த்து போடுற ஆர்டர் தான் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர். சரி, இந்த இப்ப ரெஸ்பாண்டன்ட்டுக்கோ இல்ல டிஃபெண்டன்ட்டுக்கோ நம்ம என்ன பண்றோம், சம்மன் அனுப்புறோம். டிஃபெண்டன்ட் அந்த சம்மன்ஸை வாங்கிக்கிறாரு, வேணும்னு வரமாட்டார். நம்ம என்ன பண்றோம், நம்ம சைட்ல எல்லா டாக்குமெண்ட்ஸையும் போடுறோம். நீதிபதி என்ன பண்ணுவாங்க, plaintiff filed the suit, respondent was defendant was served absent, called absent, set ex parte ன்னு சொல்லிட்டு பிளைண்ட்டை பெரூஸ் பண்ணி பிளைண்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பெரூஸ் பண்ணி நம்ம பக்கம் நியாயம் இருந்ததுன்னா கட்டாயமா எக்ஸ்பார்ட்டேவை டிகிரி பண்ணுவாங்க. ஓகே, இந்த டிகிரி ஜட்ஜ் ரீசன்ட் ஆர்டர் கொடுத்திருந்தாருன்னா, ஸ்பீக்கிங் ஆர்டர் கொடுத்திருந்தாருன்னா, எல்லா லீகல் டிஸ்கஷன்ஸும் பண்ணியிருந்தாருன்னா இட் இஸ் அன் ஆர்டர்ஸ் ஆன் மெரிட். இவர் என்ன பண்ணணும், டிஃபெண்டன்ட் ரியல் காஸ் வந்து காமிச்சா மட்டும்தான், எதனால கோர்ட்டுக்கு வரல ரியல் காஸ் காமிச்சு அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணா மட்டும்தான் செட் அசைட் பண்ண முடியும். ஏன்னா அது ஒரு நீதிமன்றத்தோட ஹானரபிள் ஆர்டர். இட் இஸ் நாட் சம்திங் விச் யூ கெட் ஃப்ரம் சம்வேர். இட் இஸ் அ கோர்ட் ஆஃப் லா. The same judge has delivered a justice in your absence because you chose not to appear before the court. Okay, same case பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசுலு and another versus கிருஷ்ணம்மாள் வழக்குலயும் honorable lordship சந்திரூக்கர் என்ன சொல்றாரு, எக்ஸ்பார்ட்டே செட் அசைட் பண்றதை கேஷுவலா பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. ஓகே, இது ரெண்டுத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அக்ரீவ்டு பர்சனுக்கு அப்பியர் ஆகிற போது நீதிமன்றத்துல நீங்க ஒரு எக்ஸ்பார்ட்டி வாங்கினீங்கனாலோ ஒரு இன்ட்ரம் ஆர்டர்ஸ் வாங்கினீங்கனாலோ நம்மளால என்ன பண்ணுவாரு, புருஷன் கோர்ட்லயே ஆஜராயிட்டாருனாலும்
கரெக்டா அந்த முக்கியமான நேரத்துல ஆர்குமெண்ட்ஸ் நேரத்துல இன்டர்ம் இன்ஜெக்ஷன் ஏதாவது கொடுத்துட போறாங்க இல்ல இன்டர் மானிட்டரி ரிலீஃப் கொடுத்துட போறாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஓடி போயிடுவார். அன்னைக்கு மட்டும் வர மாட்டார். மறுநாள் வந்து என்ன பண்ணுவாரு, செட்டிங் அசெட் போட்டு நான் வேற கோர்ட்ல இருந்தேங்க, என் வக்கீல தேடிட்டு போயிருந்தேங்க, நான் கீழே கேன்டீனுக்கு போயிருந்தாங்க, என்னமோ ஒரு கதை ஒன்று சொல்லுவார். இல்ல செயின் அன்னைக்கு தான் அறுத்துக்கும், வண்டி பஞ்சர் ஆயிடும். There are so many reasons which we will invent. என்னமோ ஒரு ரீசனை சொல்லி intention is to defeat the relief to the lady and to cause hardship to the court. இதுதான் அல்டிமேட் இன்டென்ஷனா இருக்கும். ரெண்டு இன்டென்ஷன் தான். பொண்டாட்டிக்கு ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த தொல்லையே மாத்தி கோர்ட்டு கொடுக்கறதா தான் இருக்கும், வேற என்ன. ஓகே, இப்ப இந்த விஷயத்த என்ன பண்றாங்க நம்ம லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் சுதந்திரம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கேஸ்ல. இது நீங்க எல்லாரும், ஐ ப்ரே தட் எவ்ரிபடி ஆஃப்டர் திஸ் செஷன் இஸ் ஓவர், I request all of you to read the judgment of Honorable Justice Sudhandaram in Alexander case. அதுல பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் சம்பத் அப்னர் வெர்சஸ் மிரோன் லதா அண்ட் அதர்ஸ். இது பாண்டிச்சேரியில இருந்து போன கேஸ். ஆனரபிள் ஜஸ்டிஸ் சுதந்திரம் என்ன சொல்றாரு, பியூட்டிஃபுல்லான டிஸ்டிங்ஷன் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா 2010 கேஸ். எப்ப எக்ஸ்பார்ட்டே செட்டிங் அசைடு, எப்ப செட் அசைட் பண்ண முடியாது அப்படின்னா, சிம்பிள் டெஸ்ட். ஆனரபிள் மேஜிஸ்ட்ரேட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பார்ட்டே ஆர்டர் போடுறாரு. அந்த ஆர்டர்ல உங்களோட வழக்கை பத்தி, உங்களோட வழக்குல இருக்கிற ஆவணங்களை பத்தி முழுமையா டிஸ்கஸ் பண்ணி பிரதிவாதியோட சங்கதியும் பத்தி பேசிட்டாருன்னா அந்த ஆர்டர் எக்ஸ்பார்ட்டே ஆர்டர் கிடையாது. அந்த ஆர்டர்ல நீங்க 25ல இங்க வந்து எதுவும் செட்டிங் அசைட் எல்லாம் போட முடியாது. செக்ஷன் 25ல எங்க போனோம்னா செக்ஷன் 29ல நேரா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு தான் போனோம். சரியா? இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஜட்ஜ் வந்து பிரதிவாதிக்கு நோட்டீஸ் அனுப்புறாரு, பிரதிவாதி வரவே இல்லை. அப்ப எப்படி பிரதிவாதியோட கதையை டிஸ்கஸ் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துப்போம், லேடி என்ன பண்றாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்காரருக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புறாங்க. வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, ரிப்ளை நோட்டீஸ் அந்த மாதிரி அனுப்புறாரு, எல்லாத்தையும் டினை பண்ணி. இது ஒரு விஷயம். இப்ப ஜட்ஜ் என்ன பண்றாரு, ஆன் பாசிங் an ex parte order, he discusses the case of the lady also and he discusses the case of the man respondent also, and after that he passes an order. Okay, then obviously because he has decided the case on merits, he has discussed everything, respondent வந்து இனிமே சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இருக்காது. ஆகையால இந்த பிரைமா ஃபேசி போட்டாரு பாருங்க ஒரு எக்ஸ்பார்ட் ஆர்டர், இந்த ஆர்டரை போய் செட் அசைட் பண்ண சொல்லி நம்ம கேட்டோம்னா நம்ம கதை அங்க எதுவுமே நடக்காது. இன் வியூ ஆஃப் அலெக்சாண்டர் சம்பத் அப்னர் கேஸ் படி. சரி, இப்ப என்னோட கிளையண்ட் லேடி வந்து என்ன பண்ணுது, என்கிட்ட சொல்லுது, ஐயா இந்த மாதிரி என் புருஷன் சும்மா தாங்க இருக்கிறாரு, எப்பயாவது ஆட்டோ ஓட்டுவாரு, நம்ம வேணா வந்து அவர் ஏதோ பெரிய ஆளுன்னு சொல்லி நான் ஒரு டிடிபி சென்டர்ல போய் ஒரு பே ஸ்லிப் ரெடி பண்ண வரேன் ஐயான்னு சொல்லிட்டு ஆட்டோ இன்ஜினியர்னு சொல்லி என்னமோ வாங்கிட்டு வருதுன்னு வச்சுப்போம். நம்ம என்ன பண்றோம், அதை ஒரு டாக்குமெண்டா வச்சு அவர் ஒரு மாசத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, தற்சமயம் தலைமறை வருகிறாரு, இன்கம் டேக்ஸ் அவரை தருத்துறாங்க சொல்லி நம்ம ஒரு பொய்யா ஒரு மனுவை போட்டுடுறோம். போட்டோன்னா ஜட்ஜ் என்ன பண்றாங்க, எக்ஸ்பார்ட் ஆர்டர் இந்த அம்மா கொடுக்கணும், இந்த அம்மா வந்து 125 CRPC மாதிரி செக்ஷன் 20 டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இந்த அம்மா வந்து கட்டாயமா தெருவில் விட்டுற முடியாது, குழந்தைங்க எல்லாம் படிக்கிற குழந்தைங்களா இருக்கிறாங்க, இந்த அம்மா மனு கூடவே சேர்த்து அவரோட சம்பள ரசீது போட்டாங்க, சம்பள ரசீது வந்து 2.5 லட்சம் ரூபாய் மாசம் வாங்குறாருன்னு சொல்லி ஜட்ஜ் என்ன பண்றாரு, இந்த அம்மா குழந்தைங்க எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் போட்டுறாருன்னு வச்சுப்போம். அந்த ஆர்டர் போனோன்னா அந்த மனுஷன் தள்ளாடி போயிடுவான். பார்த்த உடனே பாருங்க அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே கிட்டத்தட்ட வந்துடும். உடனே என்ன பண்றான் வந்து, ஐயோ இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லைங்க, நானே டம்மி பீஸ், என்கிட்ட இப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு, இதுவே இந்த டிடிபி சென்டர்ல இருந்து வாங்கிட்டு வந்த விஷயம், நான் பாருங்க லோல் பட்டுட்டு கிடக்குறேன், நான் 7வது தாங்க படிச்சிருக்கிறேன்னு சொல்லி respondent, if he comes to the honorable court under section 25, any order passed under section 23, ex parte order என்னவோ வாங்கி எக்ஸ்பார்ட்டியா நம்ம வாங்கியிருந்த ஆர்டரை பிரதிவாதி அதுக்கு பிறகு வந்து செட் அசைட் பண்ணணும்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல செட்டிங் அசைட் ஒண்ணுமே கிடையாது. போட முடியுமானா போட முடியாது. ஏன் போட முடியாது, அப்படி ஒரு விஷயமே கிடையாது. என்ன ரிலீஃப் தான் அப்படின்னா நேரா செக்ஷன் 29ல அப்பீல் போக வேண்டியது தான். ஆனா 25 ஸ்பீக்ஸ் அபவுட் யூ கேன் ஆல்டர் இட், யூ கேன் மேக் அன் ஆல்டரேஷன், ரிவோகேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன். 3 விஷயம் பண்ணலாம். யூ கேன் ஆல்டர், ரிவோக் அண்ட் மாடிஃபை. இந்த 3 விஷயம் பண்றதுக்கு என்ன வேணும்னா, you should show the judge there is a change in circumstance. என்ன change in circumstance? ஐயா அவங்க என்னமோ ஒரு விஷயத்த சொன்னாங்க, நீங்க அதை பத்தி நான் அவ்வளவு வெயிட்டான ஆள் கிடையாதுங்க ஐயா, பொய்யான வெயிட்டான ஆளுன்னு சொல்லிட்டாங்க ஐயா, அப்படி கிடையாது, இதுதான் உண்மைன்னு காமிச்சா ஜட்ஜ் என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப ரெஸ்பாண்டன்டோட கதையை கேட்டா
இந்த நம்ம ஏற்கனவே போட்ட ஆர்டர்ல ஒரு சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் நடக்க போகுதுன்னு ஜட்ஜி ஃபீல் பண்ணா மட்டும்தான் செட் அசைட் பண்ண முடியும். 25 எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, the judge, you should satisfy the judge that there is a change in circumstance provoking the judge to alter, modify or do something with the real order which was passed. ஏற்கனவே பாஸ் பண்ண ஆர்டர் அப்ப பாத்தீங்கன்னா மாடிஃபை ஆகுமானா 25(2) சொல்லுது, 25(1 and 2) சொல்லுது. ஜட்ஜ் ஒரு ஆர்டரை போட்டுட்டாருன்னா 25(1) பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர் டிஸ்சார்ஜே ஆகாது. நீங்க சிவில் கோர்ட்ல இன்ஜங்ஷன் வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த இன்ஜங்ஷன் முடியறதுக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை போய் மனு கொடுத்து ஐஓஇ போட்டுட்டே இருப்பீங்க. இன்ஜங்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க வந்து இந்த 25(1) எடுத்து படிச்சீங்கன்னா, இந்த அம்மாவே வந்து டிஸ்சார்ஜ் கேட்டாதான் அந்த ஆர்டர் டிஸ்சார்ஜ் ஆகும், இல்லைன்னா அந்த ஆர்டர் அப்படியே இருக்கும். ஓகே, டிஸ்சார்ஜே ஆகாது. சரி, இப்ப இப்படி எடுத்துப்போம். ஒரு அம்மா என்ன சொல்றாங்க, என்னோட புருஷன் ரொம்ப இழுத்து போட்டு அடிக்கிறாருங்க, எனக்கு ரொம்ப தொல்லை பண்றாரு, அந்த ஆள் தயவு செய்து வீட்டிலேயே வேணாம். ஜட்ஜ் என்ன பண்றாரு, பாருங்க காயன் காமிக்கிறாங்க, மெடிக்கல் சர்டிபிகேட் காமிக்கிறாங்க, குழந்தைங்களாம் அங்க அழுகுறாங்க கோர்ட்ல. ஜட்ஜு பாவப்பட்டு என்ன பண்ணிடுறாரு, சரி உன் புருஷன் இனிமே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை ஹியர் பண்ணாமலே 19(1)(b)ல ஒரு ரிமூவல் ஆர்டர் போடுறாரு. இந்த அம்மா வாங்கிட்டு போறாங்க. போலீஸ் அந்த ஆளை கூப்பிட்டு சொல்றாங்க, பிகாஸ் 19(4) and 7 ஆஃப் தி ரெசிடென்ஸ் ஆர்டர் சேஸ் இட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் த்ரூ தி போலீஸ். போலீஸ் கூப்பிட்டு சொல்றாங்க, ராஜா நீ இந்த வீட்டுக்குள்ள போக கூடாதுப்பா, கோர்ட்ல நீ வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவரை வெளியில நிறுத்திடுறாங்க. இந்த அம்மாவோட குழந்தைக்கு வந்து ராத்திரி 2 மணிக்கு ஜுரம் அடிக்குது. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இப்ப இந்த அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு வச்சுப்போம், அப்பா அம்மா இல்லைன்னு வச்சுப்போம். என்ன பண்றாங்க, சரி நம்மளுக்கு ஒரு பழமொழி இருக்குது, கல்லானாலும் கலவன் புல்லானாலும் புருஷன், என்னதான் சண்டையா இருந்தாலும் குழந்தை தவிக்குது, நம்ம அவரை கூப்பிடலாம்னு சொல்லி போன் அடிக்கிறாங்க. அவர் என்ன ஒரு நினைச்சுக்கிறாரு, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம போய் நம்மள நல்லவன் காமிச்சிடலாம், கேஸ் எல்லாம் வாபஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நல்லா மேக்கப் பண்ணி கிளம்பி வந்து, தோ வந்துட்டா ராஜா, ஒன்னும் இல்லமா கிட்டதமா வந்துட்டேன்னு சொல்லி இந்த குழந்தை எடுத்து போய் ஹாஸ்பிட்டல் எல்லாம் காமிச்சிட்டு அன்னைக்கு ராத்திரி அங்கேயே படுத்து தூங்கிடுறாரு. மறுநாள் கேஸ் வருது, சாரும் போறாரு, அம்மாவும் போறாங்க. சார் போய் சொல்றாரு, அம்மா நீங்க என்ன உள்ள வரக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டீங்களேம்மா, இவங்களே நான் ராத்திரி போன் பண்ணிட்டாங்க, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேம்மா, குழந்தைய ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம், ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன், இதோ பாருங்கம்மா, அதனால இவங்களோட ஆக்ட் படியே நீங்க போட்ட ஆர்டர் செல்லாது. அப்ப அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா ரூல் 12 subclass 4 comes to her rescue. ரூல் 12 subclass 4 of the domestic violence rules 2006 25 subclass 1 பாத்தீங்கன்னா இந்த அம்மாவோட ரிலீஃப் வருது. என்ன வருதுன்னா, இந்த அம்மா நீதிமன்றம் புருஷனை வரக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டு இருந்து இந்த அம்மாவே ஒரு இன்விடேஷன் கொடுத்து புருஷனையோ ரெஸ்பாண்டன்ட்டையோ அந்த அம்மாவே வலுக்கட்டாயமா கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னா கூட it doesn't mean that the order of the court is vitiated. அந்த அம்மாவே 25 subclass 1ல வந்து, ஐயா இந்த ஆள் பாவம், அவன் தப்பு திருத்திட்டான், எனக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டான், நீங்க இந்த ஆர்டரை ரத்து பண்ணுங்கன்னு சொன்னா மட்டும்தான் ஆர்டர் ரத்து ஆகும். இல்லைன்னா 25(1) and 12, 25(1) of the act and 12(4) of the rules. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த நீதிமன்றம் கொடுக்குற ஆர்டர் என்ன மாதிரி இருக்கு பாருங்க. விமனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு how beautifully the parliament has come down பாருங்க. It is a very nice act for really aggrieved person. Okay, it is a very nice act for really aggrieved person, right? Then அப்ப என்னன்னா, ஆர்டர் வந்து ஒரு தடவை கோர்ட் ஒரு ஆர்டரை போட்டுட்டாங்கன்னா இந்த அம்மாவே டிஸ்சார்ஜ் பண்ணாதான் டிஸ்சார்ஜ் ஆகும், இல்லைன்னா டிஸ்சார்ஜ் ஆகாது. அப்புறம் அடுத்து வந்து 25ல subclass 2ல என்னன்னா, அக்ரீவ்டு பெர்சனோ ரெஸ்பாண்டன்ட்டோ மாடிஃபிகேஷன் கேட்கணும்னா என்ன காமிக்கணும், கோர்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். எந்த ஒரு சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ், ரியல் சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருந்தா மட்டும்தான் கேட்க முடியும். இல்லைன்னா எனி ஆர்டர் பாஸ் பை தி மேஜிஸ்ட்ரேட் அண்டர் செக்ஷன் 23 இஸ் அப்பீலபிள். அவ்வளவுதான். நீங்க வந்து அலெக்சாண்டரோட கேஸ் எடுத்து வச்சீங்கன்னா, அலெக்சாண்டர் கேஸ் கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கேரளா ஹைகோர்ட்டோட கேஸ் இருக்குது. ஏன்னா அலெக்சாண்டர் கேஸை வந்து லார்ட்ஷிப் என்ன பண்றாங்க, கேரளா கேஸ் தான் ரிலே பண்றாங்க. தி citation in Kerala High Court is Sulochan High Court of Kerala. Okay, ex parte orders எப்ப ex parte order set aside பண்ணலாம் பண்ணக்கூடாது. I am at the cost of repetition சொல்றேன். ஜட்ஜ் ரீசன்ட் ஆர்டர் போட்டிருந்தாருன்னா, ஸ்பீக்கிங் ஆர்டர் போட்டிருந்தாருன்னா அது ex parte order கிடையாது. பாயிண்ட் 1. ஜட்ஜ் வந்து எதுவுமே இல்லாம ex parte granted-னு மொட்டையா கொடுத்துட்டு இருந்தாருன்னா அது ex parte. ரெஸ்பாண்டன்ட் உள்ள வந்துட்ட பிறகு ஜட்ஜ் என்ன பண்றாரு, ரெஸ்பாண்டன்ட்டை ஹியர் பண்ணாம ரெஸ்பாண்டன்ட்டோட பிரசன்ஸ்ல அவனை ஹியரே பண்ணதுக்கு எதுவுமே எவிடன்ஸே இல்லாம ஒரு ஆர்டர் போடுறாரு. என்ன போடுறாருன்னா,
பெட்டிஷனர் அண்ட் ரெஸ்பாண்டன்ட் பிரசன்ட் ஆர்டர் பாஸ்னு போடுறாரு. ரெஸ்பாண்டன்ட் கதை என்னன்னு உள்ள சொல்லாம போட்டிருந்தாலும் லார்ட்ஷிப் சேஸ், தி ஆனரபிள் கோர்ட் சேஸ் இட் இஸ் an ex parte order. So the crux an order is an ex parte order or not is the court should have passed a speaking order, the court should have passed a reasoned order, the court should have discussed the case of the lady and the case of the respondent also with whatever available records materials. அப்படி இருந்ததுன்னா ரெஸ்பாண்டன்ட்டுக்கு ட்ரையல் கோர்ட்ல வேலையே கிடையாது. ஆர்டரை வாங்கிட்டு அழகா 29ல செஷன்ஸ் கோர்ட்ல போய் என்னன்னு பாத்துக்க வேண்டியதுதான். இங்க எக்ஸ்பார்ட்டின்னு ஒரு விஷயமே கிடையாது. பேஸ்ட் ஆன் சுலோச்சனாஸ் ஆர்டர் அலெக்சாண்டர்ஸ் ஆர்டர் வாஸ் பாஸ்ட். அண்ட் இந்த அலெக்சாண்டர் சம்பத் கேஸ் என்ன பண்றாங்க, டெல்லி ஹைகோர்ட் திரும்ப விகாஸ் சர்மா வெர்சஸ் ஸ்ரீமதி மோனிகா பராசர்னு ஒரு கேஸ்ல டிஸ்கஸ் பண்றாங்க. அதுல என்னன்னா, இந்த புருஷன் என்ன பண்றாரு, இந்த அம்மாவை ஏமாத்துறதுக்காக கோர்ட்ல டில்லி டாலி டாக்டிஸ் பண்றாரு. எட்டி பாக்குறது, நம்ம கேஸ் கூப்பிடுற நேரத்துல ஓடி போயிடுறது. ஆனா அதுல என்னன்னா, இந்த புருஷன் கூட சேர்ந்து அவங்க அப்பா வருகிறாரு. இந்த அம்மா என்ன பண்றாங்க, தைரியமான அம்மா, புருஷன் மேலேயும் போட்டுடுறாங்க, பிளஸ் மாமனார் மேலேயும் போட்டுறாங்க. புருஷன் என்ன பண்றாரு, அவரோட அப்பாவை மட்டும் நிக்க வச்சுட்டு இவர் ஓடி போயிடுறாரு. இவரும் இவங்க வக்கீல ஓடி போயிடுறதா அந்த வழக்குல இருக்குது. ஜட்ஜ் என்ன பண்றாரு, பயங்கரமா என்ன நினைக்கிறாரு, ஓ இவர் அப்பா வச்சுட்டு இவர் ஓடி போயிடுறாரு, என்ன நடக்குதுன்னு நினைச்சிட்டு அவங்க அப்பாவோட பிரசன்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு புருஷன் இல்லைன்னு சொல்லி ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணிடுறாரு, மெயின்டெனன்ஸ் ஆர்டர் பாஸ் பண்ணிடுறாரு. பாஸ் பண்ண பிறகு கவுண்டர் எல்லாம் புருஷன் போடுறாரு. மெயின்டெனன்ஸ் போட்ட பிறகு புருஷன் வந்து உடனே என்ன பண்றாரு, எடுத்துட்டு வந்து செட்டிங் செட் போடுறாரு. அப்ப கொஞ்ச நாள் வளர்த்திட்டு போவோம் பாருங்க. நீங்க மெயின்டெனன்ஸ்ல யாராவது நாள் வளர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட அறியாமையை தான் அது காட்டுது. நாள் வளர்த்த நம்ம என்ன பண்றோம், புருஷனோட தோல்ல ஒரு பெரிய பண மூட்டையை சுமக்க வைக்க போறோம்னு அர்த்தம். என்னைக்கா இருந்தாலும் கொடுத்துதான் ஆகணும். மெயின்டெனன்ஸ் காசு பாவ மூட்டை மாதிரி சேர்ந்துக்கிட்டே போகும். நம்ம நல்ல இன்டெலிஜென்ட்டா இருந்தா அவன்கிட்ட சொல்லி, எப்பா இது மெயின்டெனன்ஸ் ராஜா, இது கட்டாயம் கட்டி தான் பாவணும், இல்லைன்னா எஃப்டி போட்டு வச்சுக்கப்பா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நான் இழுத்தேன்னா நீ ஒரு எஃப்டியை கேன்சல் பண்ணி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்க வேண்டியது வரும். வி ஷுட் இன்ஸ்ட்ரக்ட். இல்லாதன்னா அவனை வி ஆர் ஜஸ்ட் வேஸ்டிங் எ பெர்சன் அர்த்தம். ஓகே, இதுல என்ன பண்றாங்க, மெயின்டெனன்ஸ் வந்து இவரு ஓடி போயிட்டாரு. அப்ப கோர்ட் என்ன பண்றாங்க, கோவப்படுறாங்க. நியாயமான கோவப்பட்டு மெயின்டெனன்ஸ் ஆர்டர் பண்ணிடுறாங்க. இவர் வந்து ஒரு செட்டிங் அசெட் போடுறாரு. அப்ப சொல்றாங்க செட்டிங் அசெட்லாம் எதுவும் கிடையாது, இது மெரிட்டோரியஸ் ஆர்டர். ஏன்னா நீங்க ஆர்குமெண்ட்ஸ்ல தான் பங்கெடுக்கல. ஏற்கனவே உங்க அப்பா ஆனா ஆர்குமெண்ட்ஸ் அப்ப நின்றுட்டு இருந்தாரு, நீங்க கவுண்டர் போட்டுட்டீங்க. என்னோட ஆர்டர்ல நான் பெட்டிஷனையும் கவுண்டரையும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன், ஆகையால நீங்க மேல் கோர்ட்டுக்கு போங்க சொல்லிட்டு ட்ரையல் போடுறாங்க. ட்ரையல் போடுறாங்க. சார் என்ன பண்றாரு, மெயின்டெனன்ஸ் கட்டாததுனால ட்ரையல்ல அவரோட டிஃபென்ஸையே ஸ்ட்ரைக் பண்றாங்க. பாருங்க, நம்ம மெயின்டெனன்ஸ் கேஸ்ல மேட்ரிமோனியல் கேஸ்ல பாத்தீங்கன்னா டெசல்யூஷன் போட்டிருப்போம், டைவர்ஸ் கேட்டிருப்பாரு புருஷன். உடனே பொண்டாட்டியோட வக்கீல் ரொம்ப புத்திசாலியா என்ன பண்ணிருப்பாருன்னா, ஜீவனம்சம் கொடுத்துட்டு வழக்கு நடத்துங்க. ஃபேமிலி கோர்ட் ஆனரபிள் ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க, சார் நீங்க ஜீவனம்சம் கொடுக்கணும் சார். அவர் என்ன பண்ணுவார், ஜீவனம்சம் மட்டும் கொடுக்க மாட்டாரு, ஆனா விவாகரத்துக்கு பெட்டிஷன்ல அப்படியே ரொம்ப முனைப்பா இருப்பார். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைக் ஆஃப் டிஃபென்ஸ் போடுவோம். ஏங்க எனக்கு ஒரு ஜீவனம்சம் கொடுக்காம இவர் இந்த வழக்கை நடத்துகிறதுக்கே ஒரு அருகதையோ யோகியதையோ கிடையாதுன்னு சொல்றது. உடனே ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க, நீ மெயின்டெனன்ஸ் கொடுக்கலன்னா உனக்கு இந்த கோர்ட்ல ஒன்னும் இடமே கிடையாது, ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ற மாதிரி. இந்த விகாஸ் சர்மா கேஸை ரிலை பண்ணி யூ கேன் ஆஸ்க் ஃபார் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் தி அக்ரீவ்டு பெர்சன். என்ன கேட்கலாம், நீங்க வந்து இவர் வழக்குல பணத்தை கட்டிட்டு தான் இவர் மேல் கொண்டு வழக்கே நடத்த முடியும், டிஃபெண்டே பண்ண முடியும் நீங்க கேட்கலாம். ஓகே, தென் இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இந்த விஷயங்க போதும். ஓகே, தென் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், we can come for alternative relief. அடிக்கடி நம்மளுக்கு ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும். என்ன டவுட் வரும்னா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வழக்கு நடந்துட்டு இருக்குது, டொமஸ்டிக் வயலன்ஸ் போடுறாங்க. பொண்டாட்டி அதே மாதிரி இன்னொரு பக்கம் போய் ஃபேமிலி கோர்ட்லயே வழக்கு போடுறாங்க. இது போட முடியுமான்னா செக்ஷன் 26 என்ன சொல்லுது, ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப்னு ஒரு விஷயம் சொல்லுது. நீங்க இயர்லியஸ்ட் கேஸ்ல, நான் இப்ப இது உங்களுக்கு என்னன்னு சொல்றேன், ஃபேமிலி கோர்ட், சிவில் கோர்ட், கிரிமினல் கோர்ட், எந்த கோர்ட்ல வேணாலும் நீங்க டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இருக்கிற 18ல வர ப்ரொடெக்ஷன் ஆர்டர், 19ல வர ரெசிடென்ஸ் ஆர்டர், 20ல வர மானிட்டரி ரிலீஃப், 21ல வர ரெசிடென்ஸ், 22ல வர காம்பன்சேஷன் கேட்கலாம். இந்த 5 ரிலீஃப்ஸ், இன்டரிம் ரிலீஃப்ஸ நீங்க எந்த கோர்ட்ல வேணாலும் கேட்கலாம். டிவியா மெயினாவே போய் போடணும்னா நீங்க கட்டாயமா செக்ஷன் 12ல ஒரு மெயின் அப்ளிகேஷன் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போட்டுட்டு அது உள்ள இன்டரிம் ரிலீஃப் எல்லாம் வைக்கலாம். இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்குவாங்க, சரியா? அப்படின்னா ஃபேமிலி கோர்ட்லயோ சிவில் கோர்ட்லயோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயோ போய் தனியா இன்டரிம் ரிலீஃப்ஸை போய் போட முடியாது. அங்க இப்ப ஏற்கனவே இந்த புருஷனுக்கும் பொண்டாட்டிக்குமோ அக்ரீவ்டு பெர்சனுக்கும் ரெஸ்பாண்டன்ட்டுக்குமோ ஏற்கனவே ஏதோ ஒரு ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல 2 பேருக்கும் அடாப்ஷன் நடக்குதுன்னு வச்சுப்போம், இல்ல சாரி கஸ்டடி நடக்குது, தொல்ல 2 பேருக்கும் கஸ்டடியில சண்டை போடுறாங்க.
ஃபேமிலி கோர்ட்ல 2 பேரும் ரெஸ்டிடியூஷனோ இல்லைன்னா டைவர்ஸோ போடுறாங்க. இந்த மாதிரி 2 பேருக்கும் ஏற்கனவே இல்ல சொத்து விஷயமே ஃபேமிலி கோர்ட்ல நடக்குது. 2 நபருக்கும் அக்ரீவ்டு பெர்சனுக்கும் ரெஸ்பாண்டன்ட்டுக்கும் ஏற்கனவே கட்டாயமா ஏதோ ஒரு நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு இருக்கிற பட்சத்துல அவங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல இருக்கிற இன்டரிம் ரிலீஃப்ஸை கேட்கணும்னா மல்டிபிளிசிட்டி ஆஃப் ப்ரொசீடிங்ஸை தவிர்க்கிறதுக்காக தனியா ஒரு வழக்கு போய் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போட வேணாம். இதுதான் சட்டம் சொல்லுது. சரி, இப்ப என்ன பண்றாங்க, அவங்க 2 பேருக்கும் ஒரு டைவர்ஸ் நடக்குது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் நம்ம இங்க வந்து ஒரு வழக்கு போட்டிருக்கிறோம். சரியா, இங்க மேஜிஸ்ட்ரேட் லீவு, 1 வருஷம் லீவு, இன்சார்ஜ் மேஜிஸ்ட்ரேட் எதுவுமே பண்ணல. இந்த பெட்டிஷன் இங்க ஸ்லீப்பிங் அப்படியே தூங்கிட்டே இருக்குதுன்னு வச்சுப்போம். இல்ல புருஷன் போய் என்ன பண்றாரு, ஏதோ ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல போட்ட ஒரு சிஆர்எம்பி எடுத்துக்கிட்டு ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாரு. அது அங்கே இருக்குது. மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாங்க, ஹைகோர்ட்ல முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்றதா வச்சுப்போம். அப்படி சொல்ல மாட்டாங்க, இப்படி சொல்றதா வச்சுப்போம். இப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, சரி நம்மளுக்கு தான் வேற ஃபேமிலி கோர்ட்ல வழக்கு நடந்துட்டு இருக்குது, நம்ம அங்க போய் மெயின்டெனன்ஸ் கேட்கலாமான்னா 100% அங்க வந்து டைவர்ஸோ ரெஸ்டிடியூஷன் நடந்துட்டு இருந்துச்சுன்னா கட்டாயமா this lady can invoke section 20 of the family court act, 20 of the domestic violence act and can ask for maintenance from that place. ஓகே, சரி, நேராவே போய் ஃபேமிலி கோர்ட்லயோ சிவில் கோர்ட்லயோ செக்ஷன் 12ல நேரா போய் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டோட மெயின் வழக்க போட முடியுமா? போட முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஃபேமிலி கோர்ட் ஆக்ட்ல இருக்கிற கேஸ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு மாத்த முடியுமா? ரெண்டுத்தையும் கிளப் பண்ண முடியுமான்னா ஃபேமிலி கோர்ட் ஆக்ட்ல ஒரே ஒரு 20 அப்ளிகேஷன் மட்டும் கேக்குறாங்க. ஓகே, இது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல எல்லா ரிலீஃப்ஸும் கேக்குறாங்க. மாத்த முடியுமா? இன்னொரு கேள்வி பாத்தீங்கன்னா, ஜேஎம் கோர்ட்ல வழக்கு இருக்கு. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 12 அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அந்த 12 அப்ளிகேஷன் தான் நான் மெயின் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அது உள்ள நிறைய இன்டர்ம் ரிலீஃப்ஸ் இருக்குது. புருஷன் என்ன சொல்றாரு, என்னால 2 கோர்ட்டுக்கு அலைய முடியலைங்க, அதனால மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருக்கிற அந்த பண்டில் நீங்க ஃபேமிலி கோர்ட்டுக்கு மாத்திருங்கன்னு சொல்றாரு. சட்டம் சொல்லுது, தி ஹானரபிள் ஹைகோர்ட் சேஸ் இன் கேப்டன் சிபிஎஸ் ரவி வர்சஸ் ரத்ன சைலஜா கேஸ்ல 2008ல ஹிஸ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் மோகன் ராம், பியூட்டிஃபுல் ஜட்ஜ்மெண்ட். லார்ட்ஷிப் அருமையா என்ன சொல்றாங்கன்னா, 2 ரிலீஃபும் 2 கோர்ட்லயும் கேட்கலாம். ஆனா செக்ஷன் 12 அப்ளிகேஷன் பெண்டிங்கா இருக்குது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல, அதை வந்து ஃபேமிலி கோர்ட்டுக்கு மாத்த முடியாது. ஏன்னா ஃபேமிலி கோர்ட்டோ சிவில் கோர்ட்டோ நம்ம சொன்ன ஏற்கனவே இருக்கிற கிரிமினல் கோர்ட்டோ பாத்தீங்கன்னா செக்ஷன் 12 அப்ளிகேஷனை தவிர பாக்கி இன்டர்ம் ரிலீஃப்ஸ் தான் கொடுக்க முடியும். ஆகையால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, தென் இப்போ ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின்? ஒரு புருஷன் வந்து பொண்டாட்டி மேல அடல்ட்ரி சொல்றான். அடல்ட்ரி சொல்லிட்டு இவர் வந்து இந்த அம்மா அடல்ட்ரஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க, ஆகையால நான் குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த அம்மா இப்ப வந்து ஃபேமிலி கோர்ட்ல என்ன பண்றாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல நான் சொன்ன இன்டர்ம் கஸ்டடி செக்ஷன் 21ல கேட்கலாம்னு உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அப்ப இவர் என்ன, இந்த அம்மா என்ன பண்றாங்க, இன்டர்ம் கஸ்டடிக்கு மனு போடுறாங்க. எங்க போடுறாங்க? ஃபேமிலி கோர்ட்லயே போடுறாங்க. இப்ப இந்த ஆள் சொல்றாரு, இந்த ரிலீஃப் நீங்க இன்ட்ரிமா இங்க கொடுக்க முடியாது, ஏன்னா இது வெறும் ஆர்குமெண்ட்ஸை வச்சு டிசைட் பண்ண முடியாது. இத வந்து இந்த மெயின் வழக்கு இருக்கு பாருங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வழக்கு இருக்கு பாருங்க, டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் வழக்கு இருக்கு பாருங்க, இந்த வழக்கை நீங்க தீர்மானம் பண்ணாதான் குழந்தைய கொடுக்க முடியும் கொடுக்க முடியாதுன்னு இருக்குதுன்னு சொன்னா, அப்ப இப்ப ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல கேட்கிற ரிலீவ்ஸுக்கு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணுமா, வெறும் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் ஹியர் பண்ணலாமான்ற கேள்வி. எஸ் வர்சஸ் ஜே, இட் இஸ் a Delhi High Court judgment, S versus J 2018 judgment. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபேமிலி கோர்ட்ல நடக்கிற மெயின் ப்ரொசீடிங்ஸ்ல இப்போ இன்டர்ம் ரிலீவ்ஸ் போட்டா ஃபேமிலி கோர்ட் என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், சிஆர்பிசியை ஃபாலோ பண்ணணுமா சிபிசியை ஃபாலோ பண்ணணுமான்னா செக்ஷன் 28 சப் கிளாஸ் 2 என்ன சொல்லுது தெரியுமா? 28 சப் கிளாஸ் 1 படிச்சீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல சிஆர்பிசி ஃபாலோ பண்ணலாம். 18, 19, 20, 21, 22, 23 இந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்துக்கும் சிஆர்பிசி ஃபாலோ பண்ணலாம் கோர்ட்னு இருக்கும். ஆனா 28(2) ஒரு ரைடர் என்ன பண்ணுதுன்னா 28(1) சப்ரஸ் பண்ணிட்டு நத்திங் ஸ்டேட்டட் இன் 28(1) இஸ் அப்ளிகபிள் டு 28(2) அப்படின்னா 28 சப் கிளாஸ் 2 ஆஃப் டிவிசி என்ன சொல்லுதுன்னா, மேஜிஸ்ட்ரேட் கேன் ஃபாலோ ஹிஸ் ஓன் ப்ரொசீஜர்ஸ். 28(1)ல கோர்ட் சிஆர்பிசியை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பண்ணலாம், பண்ணாத இருக்கலாம், இல்ல என்ன ப்ரொசீஜர் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். மேஜிஸ்ட்ரேட் இஃபெக்டிவா இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எந்த ப்ரொசீஜர் அவருக்கு சரின்னு தோணுதோ அதை பண்ணிடலாம். ஆகையால ஃபேமிலி கோர்ட் சிஆர்பிசியை ஃபாலோ பண்ணணுமா சிபிசியை ஃபாலோ பண்ணணுமான்னா ஃபேமிலி கோர்ட் முடிவு பண்ணிக்கலாம். ஆனா
ஒரு அந்த அம்மா கேட்கிற இன்டம் ரிலீவ்ஸ ஃபேமிலி கோர்ட் கொடுக்க எப்படி கொடுக்கறது, இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணி டைவர்ஸ் கூட சேர்த்து கொடுக்கணுமா கொடுக்க கூடாதுன்னா அந்த நீதிமன்றம் அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸை வச்சு முடிவு பண்ணிக்கணும். இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்றதுக்கே தேவையில்ல. ஒரு மெயின்டெனன்ஸ், அதுல என்ன இஷ்யூஸ் வரப்போகுது, டைவர்ஸ் தனியா நடக்குது, மெயின்டெனன்ஸுக்கு ஒரு மனு போடுறாங்க, இவர் அப்ளிகேஷன் இந்த அம்மா போடுறாங்க, இவர் அதுக்கு பதில் போடுறாரு. ரெண்டுத்தையும் பார்த்தா ஜட்ஜ் என்ன பொண்டாட்டியா, அவருக்கு சோர்ஸ் இருக்குதா, இந்த அம்மாவுக்கு சோர்ஸ் இல்லையா, குழந்தைங்களோட எக்ஸ்பென்சஸா பார்த்து அந்த இன்டர்ம் ரிலீஃப் கொடுக்க போறாரு. அந்த மாதிரி ரிலீஃப்ஸுக்கு பாத்தீங்கன்னா இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணணும்னு அவசியம் இல்லை டிவிக்கு. இதுல வேற ஒரு கோர்ட்ல நடக்கிற போது இல்லாத பட்சத்துல இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணி இந்த அடல்ட்ரஸ் லேடி கிட்ட குழந்தைய கொடுக்கணும் முடியுமா, அப்ப இன்டர்ம் கஸ்டடி கொடுக்கறதுக்கே இந்த விஷயத்தை டிசைட் பண்ணணுமா, இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணணுமான்னா whenever the court feels that an issue has to be raised and it has to be discussed and finalized, then that honorable court can take the interim relief along with the main relief, frame issues, let in evidence, then judgment can be passed. Or else any court which has to decide an interim application, then by hearing the parties can be done. Okay, then இன்னொரு கேஸ் பாத்தீங்கன்னா ஷோம் நிக்கில் தனானி வர்சஸ் தன்யா பனான் தனானின்னு ஒரு கேஸ் 2019 டெல்லி ஹைகோர்ட்ல ஜஸ்டிஸ் சச்தேவா கேஸ். என்ன அதுல லார்ட்ஷிப் சொல்றாங்கன்னா, ஒரு கொஸ்டின் இதே தான், ஒய்ஃப் வந்து 2 ரிலீஃபும் கேட்க முடியுமா, என்ன பண்றாங்கம்மா, செக்ஷன் 20ல போய் டிவிசில இது கேக்குறாங்க, மெயின்டெனன்ஸ் கேக்குறாங்க, ஃபேமிலி கோர்ட்ல போய் 125 சிஆர்பிசில கேக்குறாங்க. நான் உங்க எல்லாருக்கும் திரும்பி சொல்றேன், 125 விட டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல இருக்கிற 20 வந்து படா பாய் பெரியவர் அவரு. 125ல ஒரு சின்ன வார்த்தை போட்டாங்க, என்ன, ஒய்ஃப் அலோன் இஸ் என்டைட்டில்ட். நீங்க 125ல போனோம்னா லீகல் மேரேஜை ப்ரூவ் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்காது. இதை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 20ல ஒய்ஃப் மட்டுமே கிடையாது, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இன் தி நேச்சர் ஆஃப் மேரேஜ் இருக்கிறவங்களும் கேட்கலாம். அப்புறம் பாக்கி இருக்கிற 4 கேட்டகரி சொன்ன பாருங்க, ரத்த வழியில இருக்கிறவங்க கேட்கலாம், அடாப்டட் சைல்டு கேட்கலாம், இவங்க எல்லாம் கேட்கலாம்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஆகையால 20 இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 125. இப்ப ஃபேமிலி கோர்ட்ல ஒரு ரிலீஃப் ஒரு அம்மா வாங்கிடுறாங்க, மெயின்டெனன்ஸ் என்ன பண்றாரு ஜட்ஜ், 125ல அங்க ஒரு 500 ரூபாய் போட்டுடுறாரு. அந்த அம்மா என்ன செய்யணும்னா, she is duty bound under section 20 to come and inform that to the honorable magistrate court. இல்ல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ரிலீஃப் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து ஃபேமிலி கோர்ட்ல சொல்லணும். இவ்வளவுதான், வேற எதுவுமே. நீங்க 2 இடத்துலயும் ரிலீஃபுக்கு போனீங்கன்னா, 2 கோர்ட்லயும் போயிருந்தீங்கன்னா, எந்த கோர்ட்ல முதல் ரிலீஃப் கிடைக்குதோ அடுத்த கோர்ட்ல சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, குறைச்சி ரிலீஃப் கொடுப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி குறைப்பாங்க. சரி, அங்க ஏற்கனவே 5000 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்துட்டாங்க, நம்ம இங்க 5000 போடலான்னு இருந்தா நம்ம 4500 ரூபாய் போட்டா போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ரிலீஃப் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே, தென் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் செக்ஷன் 26 நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்ப ஜூரிஸ்டிக்ஷன் ஆஸ்பெக்ட் போயிடுவோம். செக்ஷன் 27 நான் ஏற்கனவே உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஃப் தி ஆக்ட் நடத்தும் போது சொன்னேன். செக்ஷன் 27 சப் கிளாஸ் 1 and 2 தே ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். 27(1) என்னன்னா, இந்த அம்மா அக்ரீவ்டு பெர்சன் எங்க வேணாலும் போய் வழக்கு போடலாம். அந்த அம்மா டெம்பரரியா ரிசைட் பண்ற இடத்துல போடலாம், டெம்பரரியா வேலை செய்யற இடத்துல போடலாம்னு சொல்லியிருந்தேன். அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் எங்க இருந்தோ அங்க போடலாம்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அந்த அக்ரீவ்டு பெர்சன் எங்க இருக்கிறாரோ அங்க போடலாம், எங்க வேலை செய்யறாரோ போடலாம், எங்க வந்து அவரு பசிக்கிறாரோ போடலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தி அக்ரீவ்டு பெர்சன் கேன் ஃபைல் எனிவேர். ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஐ எம் ரிப்பீட்டிங் இட் ஒன்ஸ் அகைன். ராம் கிஷன் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, டெல்லி ஹைகோர்ட், Justice N.V. Ramana. Presently, the lordship is the lordship of the Honorable Supreme Court. When he was the Chief Justice of the Honorable Delhi High Court, he passed a judgment, beautiful judgment. Aggrieved person Kalyana Bombay. புருஷன்ட்ட சண்டை, டெல்லிக்கு படிக்க போறாங்க, மாமனார் மாமியார் யூபியில இருக்கிறாங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்க, டெல்லியில போய் வழக்க போடுறாங்க, டெம்பரரியா படிக்க போன இடத்துல. புருஷன் சொல்றாரு, கல்யாணம் பாம்பேல நடந்துச்சுங்க, பிரச்சனை பாம்பேல நடந்துச்சு, எங்க அப்பா அம்மா யூபியில இருக்கிறாங்க, இந்த அம்மா 4 மாசம் போய் டெம்பரரியா டெல்லியில இருக்குது, எங்களுக்கு வழக்கு போடுதுன்னு. லார்ட்ஷிப் ரமணா சொல்றாங்க, ஆக்ட் 20(7)(1) சப் கிளாஸ் 1 வந்து கான்ஸ்டிடியூஷனல்பா, அவங்க எங்க வேணாலும் வழக்கு போடலாம்ப்பா, நீ கட்டாயமா அவங்க எங்க வழக்கு போடுறாங்களோ அங்க வழக்கு நடத்தி தான்ப்பா ஆகணும்னு சொல்லிடுறாங்க. நீங்க இன்னும் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது, ரூபாலி தேவி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. ஓகே, 498A நீங்க அதை யூஸ் பண்ணலாம், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுக்கு யூஸ் பண்ணலாம். 2019 ஜட்ஜ்மெண்ட், ஒரு பியூட்டிஃபுல் ஜட்ஜ்மெண்ட். லார்ட்ஷிப் நாகேஸ்வர ராவ் அண்ட் சஞ்சய் கிஷன் கவுல். என்னன்னா, 498A ஹராஸ்மெண்ட் எந்த லேடிக்கு வருதோ அந்த லேடி எங்க வேணாலும் வந்து அவங்க எங்க இருக்கிறாங்களோ அந்த கண்டினியூஸா மென்டல் இன்ஜுரி அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது, புருஷனும் ரிலேட்டிவ்ஸும் பண்ண தொல்லை. ஆகையால அந்த அம்மா என்ன பண்ணலாம், கட்டாயமா அவங்க எங்கெங்க இருக்கிறாங்களோ
அங்க வழக்கு போடலாம். யாருமே அந்த அம்மாவை நம்ம பாத்தீங்கன்னா அம்மா அங்கதானமா அவனுக்கு சொல்ல நடந்து அங்கதான் போனோம், காஸ் ஆஃப் ஆக்ஷன் அங்கதான் இருக்குது, அங்கதானமா அடிச்சாரு, அந்த கதையெல்லாம் சொல்லவே முடியாது. ஓகே, அடுத்து I have got only 10-15 minutes, so we'll rush up. Section 29 அப்பீல். நான் ஏற்கனவே 23 and 25 நடத்தும் போது உங்களுக்கு சொன்ன அப்பீல் வந்து 29 என்ன சொல்லுதுன்னா, அப்பீல் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு தான் போகணும்னு சொன்னேன். அப்பீல் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஆர்டர்ல இருந்து 397 or 401ல நீங்க நேரா ரிவிஷனுக்கு ஆனரபிள் ஹைகோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு there are so many judgments. அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் மட்டும் சொல்றேன், யூ கேன் நோட் இட். இட் இஸ் சந்திரன் vs ஸ்ரீதேவி, ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட். தென் இட் இஸ் அறிவழகன் vs உமா, ஆனரபிள் ஜஸ்டிஸ் வேணுகோபால் லார்ட்ஷிப். தென் டி ராஜசேகரன் vs ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், சொக்கலிங்கம் லார்ட்ஷிப். தென் சுரேஷ் ஆண்டோ vs ஆண்டோ டீனா கேஸ் 2016 சொக்கலிங்கம் லார்ட்ஷிப் கேஸ். தென் திஸ் மச் வில் டூ. ஓகே, இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா 29ல நீங்க ஆர்டர் ரமேஷ் ராமநாத், டாக்டர் ரமேஷ் ராமநாத் vs ஷீலான்னு ஒரு கேஸ் இருக்கு 2016, டாக்டர் சொக்கலிங்கம் ஹிஸ் லார்ட்ஷிப் சொக்கலிங்கம். எல்லா கேஸ்லாவுமே இந்த டொமஸ்டிக் வயலன்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட் போட்ட ஆர்டர்ல உங்களுக்கு அக்ரீவ்டா இருந்தீங்கன்னா நீங்க நேரா ரிவிஷனுக்கு போனீங்கன்னா பந்து மாதிரி சல்லுன்னு ரிவிஷன்ல இருந்து அவங்க என்ன டைரக்ஷன் கொடுத்து அனுப்பாங்க, நீங்க கோர்ட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, வேற எதுவுமே உங்களுக்கு நடக்காது. நீங்க அதனால ஹைகோர்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்க போய் காசை வேஸ்டா செலவு பண்ண போறீங்கன்னு அர்த்தம். நீங்க ஹைகோர்ட்ல லார்ட்ஷிப்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீங்க செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போங்கப்பா செக்ஷன் 29ன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுவாங்க. எனி ஆர்டர் பாஸ் பை தி மேஜிஸ்ட்ரேட் இஸ் அப்பீலபிள் அண்டர் செக்ஷன் 29 within 30 days of receipt of the order. சரி, 35 நாள் ஆயிடுது, என்ன பண்ண முடியும்? ரிலீஃப் ஹஸ்பண்டுக்கோ இல்ல அதர்ஸுக்கோ இல்லாம போயிடுமா? ஏன்னா ஒய்ஃபும் போகலாம் ஹஸ்பண்டும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மெயின்டெனன்ஸ் போய் ஒரு லேடி கேட்கறாங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல, மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாங்க, ரிலீஃப் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த லேடி ஹைகோர்ட் வரைக்கும் போக முடியுமா? போக முடியாது. அவங்க என்ன பண்றாங்க, உடனே இமீடியட்டா செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்துடலாம். சரி, அந்த அம்மா மன உளைச்சல் அந்த ஜட்மெண்ட்டை வாங்கிட்டு 30 நாள் தவறி போச்சு, 40 நாள் ஆயிடுச்சு, அப்ப ரிலீஃபே கிடைக்காதான்னா ஹிஸ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் பியூட்டிஃபுல் ஜட்மெண்ட் என்ன சொல்றாங்க, லார்ட்ஷிப்னா லிமிடேஷன் ஆக்ட் இதுக்கு அப்ளிகபிள் இல்லைன்னு எங்கேயுமே சொல்லி இல்ல. என்ன லிமிடேஷன்? செக்ஷன் 5 ஆஃப் தி லிமிடேஷன் ஆக்ட். நீங்க இந்த 468 to 471 போவாதீங்க, கிரிமினல் சிஆர்பிசிக்கு போவாதீங்க. உங்களுக்கு 30 நாள் கால அவகாசம் சட்டத்துல சொல்லி இருக்கிறது. 29ல என்ன சொல்லுதுன்னா, மேஜிஸ்ட்ரேட் போட்ட ஆர்டர்ல இருந்து அப்பீல் போனோம்னா லிமிடேஷன் 30 நாள்னு சொல்றத லார்ட்ஷிப் என்ன சொல்றாங்க, ராஜேந்திரன் வர்சஸ் மீனாட்சி கேஸ்ல 2018ல லார்ட்ஷிப் சொல்றாங்க, 30 நாளைக்கு மேல நீங்க போனோம்னா செக்ஷன் 5ல என்ன ரீசன், போனஃபைட் ரீசன் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரியல் ரீசனா இருந்தா கட்டாயமா அது கண்டோன் பண்ணி நீங்க செஷன்ஸ் கோர்ட்ல வழக்கு போடலாம்னு சொல்றாங்க. இட் இஸ் a beautiful judgment, you can rely upon that. அடுத்து சரி, அப்பலட் கோர்ட்டுக்கு போறோம், செஷன்ஸ் கோர்ட்டுக்கு. இப்படி எடுத்துப்போம். நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா பாபு வெங்கடேஷ் வர்சஸ் ராணின்னு ஒரு கேஸ் ஒன்று பேசியிருந்தோம். அந்த கேஸ்ல ஹானரபிள் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணாங்கன்னா, ராணிக்கு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு, வீட்டை உடைச்சி போறதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க இல்லையா? இப்ப பாபு வெங்கடேஷ் என்ன பண்றாருன்னு வச்சுப்போம், ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். நேரா செஷன்ஸ் கோர்ட்ல போய் அந்த ஆர்டரை ஸ்டே வாங்கிடுறாரு. ஸ்டே வாங்கிட்டா என்ன அர்த்தம், அந்த ராணி என்ன பண்ணணும், திரும்ப ராணி இல்லாம தெருக்குறட்டுக்கு வந்துட வேண்டியதுதான் இல்லையா? பை a mere stay of the honorable sessions court, what happens is the orders which was passed by the honorable magistrate in consonance with the act of domestic violence becomes void. எது வரைக்கும் இவர் ஸ்டே பண்ணிட்டு அப்பீல் என்னைக்கு டிசைட் பண்ணி முடிக்கிறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா வீட்டு வாசப்படியில இருந்து வீட்டுல இருந்து தெருக்குறட்டுக்கு போயிடுவாங்க அந்த குழந்தைங்களோட. ஆகையால செக்ஷன் 29ல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க, ஷாலு ஓஜா வர்சஸ் பிரசாந்த் ஓஜால 2014ல, even though the Supreme Court has not straight dealt with the point that the district court has no order to stay, என்ன சொல்றாங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட் செக்ஷன் 18, 19, 20, 21, 22ல மேஜிஸ்ட்ரேட் பாஸ் பண்ற ஆர்டர்ஸ் செஷன்ஸ் கோர்ட் ஸ்டே பண்றதுக்கு எந்த அதிகாரமும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. லால ஒரு அதிகாரம் ப்ரொவைட் பண்ணப்படலன்னா அந்த அதிகாரத்தை கோர்ட்டே எடுத்துக்கிட்டு ஸ்டே பண்ணிட முடியாதுன்னு சொல்றாங்க. இது ஷாலு ஓஜா வர்சஸ் பிரசாந்த் ஓஜால லார்ட்ஷிப்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ரிலேயிங் அப்பான் சூப்பர் கேசட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வர்சஸ் மியூசிக் பிராட்காஸ்ட் பிரைவேட் லிமிடெட்ன்ற ஒரு கேஸ்ல லார்ட்ஷிப்ஸ் என்ன செய்யறாங்க, செக்ஷன் 31 ஆஃப் தி காப்பிரைட் ஆக்ட் டிஸ்கஸ் பண்றாங்க. என்னன்னா, இந்த கம்பெனி லா போர்டு இருக்குது பாருங்க, அவங்களுக்கு அப்பீல்ஸ் டிசைட் பண்றதுக்கு மட்டும்தான் 31ல பவர் இருக்குது ஒழிய
அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா இன்டர்ம் ரிலீஃப்ஸ் கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல 23ல இன்டர்ம் ரிலீஃப்ஸ் கொடுக்கறதுக்கு மேஜிஸ்ட்ரேட்ஸுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது ஒழிய செஷன்ஸ் கோர்ட் மேஜிஸ்ட்ரேட் பண்ண விஷயத்த நியாயமானதா நியாயமற்றதான்னு அப்பீல்ல வந்து ஒன்னு அலோ பண்ணிடலாம் இல்ல க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனா இன்டரிமா நிறுத்தி வைக்கிறதுக்கு எங்கேயும் ரிலீஃப் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அந்த விஷயத்த நாங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா சூப்பர் கேசட் கேஸ்ல ஸ்பெசிபிக்கா லா ப்ரொவைட் பண்ணப்படாத விஷயத்த கோர்ட்டே அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்காங்க. It is a food for thought. You all can also read that and you can enlighten me on that. Okay. அடுத்து 31க்கு வந்துரும். செக்ஷன் 31 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எல்லாருமே வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் செக்ஷன் 31ன்றது என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆர்டரை வயலேட் பண்ணா பனிஷ் பண்றது, என்னத்துக்கு டிஸ்ஒபீடியன்ஸ் காஸ் பண்றது. ஓகே, இப்ப ரூல் 15 எடுத்துங்க. நீங்க 31 ஒழுங்கா படிக்கணும்னா செக்ஷன் 31 புரிஞ்சிக்கணும்னா 31 and 32 நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம எங்க போனோம், ரூல் 15க்கு போனோம். சரி, ஒரு அம்மாவை இப்ப என்ன பண்றாங்க, நீங்க ஒரு ஆர்டர் வாங்கிட்டீங்க. என்ன ஆர்டர்? மெயின்டெனன்ஸ் ஆர்டர் வாங்கிட்டீங்க. புருஷன் கட்ட மாட்டாரு. உடனே என்ன பண்றீங்க, இந்த மெயின்டெனன்ஸ் ஆர்டர் புருஷன் கட்டலன்னா உடனே என்ன மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாரு, ஆர்டர் போடும் போதே 20/4ல போலீஸ்க்கும் ஒரு காப்பி அனுப்புவாங்க. 20/4ல புருஷன் மெயின்டெனன்ஸ் கட்டுற விஷயத்த இவங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுது, இப்ப போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுது. என்னன்னா, ஐயா இந்த மாதிரி நீதிபதி போட்ட உத்தரவை ஒரு மதிக்கல. சரியா, போலீஸ் சொல்றாங்க எங்கள்ட்ட எல்லாம் வராதிங்கம்மா, நாங்க இந்த கேசஸ் எல்லாம் எடுக்க மாட்டோம், கோர்ட்டுக்கு போங்க. அப்படி சொல்ல முடியுமான்னா ரூல் 15 சொல்லுது. ரூல் 15/4 அக்ரீவ்டு பெர்சன் நீதிமன்றம் கொடுத்த ஆர்டரை கையில வச்சிருக்கிற போது எனி இன்டர்ம் ஆர்டர்ஸ் ஆர் ஆர்டர் ஃபைனல் ஆர்டர் பாஸ் பை தி ஆனரபிள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் under the Domestic Violence Act, if it is not respected, if it is disobeyed, the hands of the lady is not tied, option is hers. அவங்க என்னன்னா ஒரு நிக்கிற மாதிரி ரெண்டு ரோடு, ஒன்னு இஸ் கோர்ட், another is police station. அந்த ஆர்டர் அவங்க எங்க வேணாலும் போலாம். if she so desires, she can either approach the magistrate or the police. அதுல அந்த செக்ஷன் 15(4ல whatever she chooses னு வரும். அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இவன் டிசோபே பண்ணிட்டான்னு சொல்லி நேரா போலீஸுக்கும் போகலாம், இல்ல மேஜிஸ்ட்ரேட் கிட்டயும் வரலாம்னு சொல்றாங்க. போலீஸ் கிட்ட போனா 15/4 எங்க வேணாலும் போலாம்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ரூல் 15/4 ரூல் 15/4 வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ரூல்ஸ் 2006. ஓகே, if she goes to the police station, then the police is duty bound under 15/8 to register an FIR. ஓகே, கோர்ட்டுக்கு வந்தாங்கன்னா 15/6ல கோர்ட் என்ன பண்ணணும், அந்த அம்மாவை ஒரு தனி எஸ்டிஆர் ஒன்று இதுல ஓபன் பண்ணணும். மெயின் எம்சி இருக்கு பாருங்க, அந்த எம்சில ஆனரபிள் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாரு, ஒரு தனி சம்மரி ட்ரையல் ஒரு கேஸ் ஒன்று ஓபன் பண்ணி, சின்னோண்டு ப்ரொசீடிங்ஸ் தான், அதை விட சின்ன ப்ரொசீடிங்ஸே இருக்காது. அந்த அம்மா பாக்ஸ்ல ஏத்துறாங்க, இந்த நம்பர்ல எம்சி ஃபைல் பண்ண, இந்த நம்பர்ல சிஆர்எம்பில உத்தரவு போட்டீங்க, இந்த ஆள் அந்த உத்தரவை மதிக்கல, ஆகையால அந்த ஆள் மேல தண்டனை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. It will take not less than 30 seconds. ஓகே, அந்த அம்மாட்ட அந்த சாலம் டிக்ளரேஷன் எடுத்துட்ட பிறகு சாருக்கு நோட்டீஸ் அனுப்புறோம். அனுப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு சம்மரி ட்ரையல் என்ன வரும், சார் நீங்க பணத்தை டெபாசிட் பண்ணீங்களா, நான் சொன்ன மாதிரி இல்ல, 32 சொல்லுது. இதுக்கு பெரிய ஒரு செஷன்ஸ் ட்ரையல் மாதிரி நடத்தணுமான்னா the sole testimony of the aggrieved person itself is a proof that a breach of violence has taken place, a breach or violence of the order has taken place. இவ்வளவுதான். ஸ்டேஷன்ல போனா என்ன பண்ணணும், சரி ஸ்டேஷன்ல போனா ஒரு எஃப்ஐஆர் போடணும். ஏன் எஃப்ஐஆர் போடணும், 15 என்ன சொல்லுதுன்னா 15/8 என்ன சொல்லுதுன்னா இட் இஸ் a cognizable and non bailable offense சொல்லுது. அப்ப அவர் அரெஸ்ட் பண்ணி ஜட்ஜி கிட்ட எடுத்து வந்தா ஜட்ஜ் என்ன பண்ணுவாரு, செக்ஷன் 9 15/9ல ரூல் 15/9ல பெயில்ல உடனே விடுவாரு. இல்லன்னா தி கோர்ட் will also remand him to custody because he has committed by breach of order, he has committed a non-bailable and cognizable offense. Okay, சரி, இதுதான் வந்து உங்களுக்கு 15/4 option is sir, she can choose any of the options. 15/6 court will frame charges. For example, இப்ப எப்படி சொல்றோம், இந்த அம்மா ஒரு ரெசிடென்ஸ் ஆர்டர் வாங்கிட்டு போறாங்க. சார் என்ன பண்றாரு, பூட்டிட்டு திரும்பி இந்த அம்மா மட்டும் பார்த்து இந்த அம்மா சொல்றாங்க, இந்த பாரு நீதிமன்றம் எனக்கு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க. நீதிமன்றமாவது என்னவாதுன்னு சொல்லி ஒரு கோல் எடுத்து ஒரு அடி அடிக்கிறான் மண்டையில, பைத்தியம் மாதிரி அடிச்சவன அந்த அம்மா என்ன பண்ணுது, மண்டை ரெண்டா உடஞ்சு போகுது. அந்த தலையை பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஜட்ஜி கிட்ட போய்
ஐயா இந்த மாதிரி உத்தரவு காமிச்சு ஐயா என்ன தலையில அடிச்சிட்டான் ஐயான்னு சொல்றாங்க. இப்ப வெறும் டிசோபீடியன்ஸ் ஆஃப் தி ஆர்டர் மட்டும் போட்டு சாருக்கு ஒரே ஒரு வருஷம் மட்டும் தான் ஜெயில் கொடுக்கணுமா அப்படின்னா, அந்த சம்மரி ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ்ல செக்ஷன் 15 சப்கிளாஸ் 6 சொல்றாங்க, இந்த டிசோபீடியன்ஸ் ஆஃப் தி ஆர்டர் காஸ் பண்ற போது கிரேட்டர் அஃபென்ஸ் அவன் ஏதாவது பண்ணிருந்தா, அந்த அஃபென்ஸ் சம்மன்ஸ் கேஸ் மாதிரி இருந்ததுன்னா அந்த தென் கேசஸ் ட்ரைபிள் அண்டர் சம்மன்ஸ் கேசஸ் ட்ரைபிள் சிஆர்பிசில சொல்ற ப்ரொவிஷன்ல ப்ரொசீட் பண்ணணும் தனியா. இந்த டிசோபீடியன்ஸை தனியா எடுத்துக்கணும். சம்மரி ட்ரையல்ல தலை உடஞ்சு போச்சுன்னா வாரண்ட் கேசஸ் எப்படி ப்ரொசீட் பண்ணுவோம் தனியா பண்ணி, சாருக்கு இதுல என்ன மரியாதை செலுத்தணுமோ அதுல செலுத்திட்டு, அதுல பெரிய மரியாதை என்ன பண்ணணுமோ அதுல பண்ணி அவருக்கு என்ன இம்ப்ரிசன்மெண்ட்டோ அதுல பண்ணிடுவாங்க. அவர் என்ன பண்ணிட முடியாதுன்னா, சரி இதுல 326 கமிட் பண்ணிக்கிறோம், நம்ம 326 அஃபென்ஸுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படியே இழுக்கடிச்சு செட்டில் ஆகலாம்னு பண்ண முடியாது. சம்மரி ட்ரையல் கேஸ்ல டிசோபீடியன்ஸ் இமீடியட்டா முடிஞ்சு போயிடும். இந்த கேஸ் பாத்தீங்கன்னா வாரண்ட் ட்ரையல் நடக்கிறது தனியா நடக்கும். அப்ப ரெண்டா கேஸை ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க விசாரிக்கும் போதே. ஓகே, so section 31 has to be read with section 18 of the Domestic Violence Act. It has to be conjointly read with rule 15 subclass 4 subclass 8 subclass 6 and subclass 9. okay, உங்க ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவரு உங்களுக்கு ரொம்ப கோஆபரேட்டிவ் இல்லாத தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா செக்ஷன் 33 ஆஃப் தி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் சொல்லுது, ப்ரொடெக்ஷன் ஆர்டரை ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒத்துழைக்கல, நீதிமன்றத்துக்கு ஒத்துழைக்கலன்னா சாரையும் ஒரு ஆண்டு காலம் வரைக்கும் ஜெயிலுக்கு அனுப்பலாம் இல்லையா? இப்ப அப்படின்னா கோர்ட் இஸ் தி அல்டிமேட்டம். நீதிமன்றம் சொல்றதையே ஒருத்தன் கேட்க மாட்டான்னா யார் சொல்றதான் நம்ம கேட்க போறோம்? அந்த காலத்துல ராஜாங்க நம்மள ஆண்டாங்க. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா we are governed by, we are not ruled, we are governed and cared. Courts are parents patriae. அப்படின்னா பார்லிமெண்ட்டும் நீதிமன்றமும் நம்மளோட தகப்பன் தாய் மாதிரி, அவங்க தான் நம்மள பாத்துக்கிறவங்க. அவங்க சொல்றதை கேட்காத பட்சத்துல யாருக்கா இருந்தாலும் தண்டனை கிடைக்கும். அப்ப சட்டத்துக்கு முன்னால் நம்ம எல்லாருமே கட்டுப்பட்டவங்க தான். ஓகே, I think almost we have almost if not fully, I think I have almost tried to cover. இதுல நான் சொன்னதுல ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா தப்பு பிழையெல்லாம் என்ன இதுல வந்து நல்ல விஷயம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எனக்கு லா கொடுத்த என்னோட சீனியர், அவங்க பேரை நான் சொல்லவே இல்லை, ஒரு தடவை சீனியர் தான் சொல்றேன், சீனியர் பேரை நான் சொல்றது கிடையாது வழக்கமா, இருந்தாலும் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அவங்க பேரு மிஸ்ஸஸ் பிரிந்தா, அவங்க புதுவை நீதிமன்றத்துல இருக்கிறவங்க, அவங்க தான் எனக்கு ஏபிசிடி ஆஃப் லா சொல்லி கொடுத்தாங்க. ஏதாவது உங்களுக்கு புண்ணியமா இருந்துச்சுன்னா எல்லா கிரெடிட்டும் என்னோட சீனியருக்கு போவோம், தப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க, சொல்லித்தாங்க, நான் கட்டாயமா திருந்திப்பேன், எடுத்துப்பேன்.